திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பில் உண்மை விளக்கம் என்கிற பகுதியை நாம் சிந்தித்து வருகிறோம். நமக்கெல்லாம் அந்த பகுதியை பயிற்சி அளித்து வருபவர் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சித்தாந்த ரத்னம் சைவநெறி செம்மல் சிவத்திரு ஸ்ரீதேவ் ஐயா அவர்கள் நமக்கெல்லாம் பயிற்சி அளித்து வருகிறார்கள். அவருடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். ஐயா வாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை அந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி, குவலை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. சிற்றம்பலம். புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஒளிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி, தூக்கு சீர் திருத்தொண்டர் தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான், எங்கள் வாக்கிய பயனாம் பதி குன்றைவாள் சேக்கிழான் அடி சென்னி, எதிர்த்துவாம் ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் நினைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள்நந்தின் அற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறை ஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, தீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதம திருத்தாள் போற்றி போற்றி, பண்டைமறை வண்டரற்ற பசுந்தேன் ஞானம் பரிந்து ஒழுக, சிவகந்தம் பரந்து நார கண்ட இருதய கமல முகைகள் எல்லாம் கண் திறப்ப, காசினி மேல் வந்த அருள் கதிரோன் விண்டமலர் பொழில் புடைசூழ் வெண்ணை மேவும் மெய்கண்ட தேவன் மிகு சைவநாதன், புண்டரிக மலர்த்தாழ சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம், கருணை பொழி திருமுகத்தில் திருநீற்று நுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும், பெருமை தரு துறவினோடு பொறை உளத்தில் பொறுத்தே, பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும், மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம், வளர்த்துரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எமது உளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் முன்னி வைத்தே உரைப்பாம், கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞானு பானுவாகி, குயிலாரும் பொழில் திரு ஆவடு துறைவாள் குரு நமச்சிவாய தேவன், தைலாதி மரபுடையோன் திருமரபு நீடோடி தழைக மாதோ. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வழுத்தி அருள் தரும் அகிலாண்டேஸ்வரி அம்மை உடனாகி அருள்மிகுகாய நிர்மலேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும், அடியனை செந்நெறியில் ஆட்படுத்திய ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும், அருகுருநாதருடைய திருவடிகளையும், அருவான்மை நாயன்மாருடைய திருவடிகளையும் வணங்கி,
இந்த ஞான வேள்வியில் கலந்து கொள்ள வந்துள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இந்த ஞான வேள்வியை துவங்குவோமாக. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். நம்ம சென்ற வகுப்புல 38வது பாடல்ல பெருமான் ஆடல் காண்பவர்க்கு பிறப்பு இல்லை அப்படின்னு சொன்னாரு. அப்படி அந்த பட்ட ஆடல் இந்த உயிர்கள் எப்படி காணும்? பெருமானுடைய நடனத்தை நாம எவ்வாறு காண்போம் அப்படிங்கிறத நமக்கு போன வகுப்புல நம்ம பார்த்தோம். பறையிடமாக நின்று மிகு பஞ்சாக்கரத்தால் உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் வரைமகள்தான் காணும்படியே கருணை உருக்கொண்டு ஆடல் பேணும் அவர்க்கு உண்டோ பிறப்பு அப்படின்றத பார்த்தோம். அதாவது மனம், வாக்கு, காயங்களுக்கு எட்டாத பெருமான் அவன் இல்லையா? அவன் ஒப்பற்ற இறைவன். அப்படிப்பட்ட இறைவன் அவன் அந்த தில்லையில, அந்த சபையில அவன் அந்த 5 எழுத்துக்களாலும் அந்த பெருமான் 5 எழுத்து திருமேனியை கருணையினால் கொண்டு, ஏன்னா அந்த திருமேனியை நம்ம வழிபடுறோம். அப்படி திருமேனியை இறைவனாக கருதி நாம வழிபடுறோம். ஆனா அந்த திருமேனி தான் பெருமானா அப்படின்னா, அவன் நமக்காக அவன் இறங்கி வரான் அந்த திருமேனியில. ஏன்னா நம்ம ஏதோ ஒரு சிலையவோ ஒரு வைத்து நம்ம வழிபடும்போது அந்த வழிபடுற மூர்த்தத்துக்குள்ள பெருமான் எழுந்தருளுறான். அடடா! நம்ம பிள்ளைங்க இதை நாமன்னு நினைச்சு வணங்குதே அப்படின்னு அந்த பெருமான் கருணை கொண்டு அந்த மூர்த்தத்தை இடமாக கொண்டு நமக்கு அருள் செய்யறான் அந்த பெருமான். அதனால இங்க அந்த திருமேனி அந்த பெருமான் கொள்வதும் அந்த கருணையினால தான் அப்படிங்கிறார். ஏன்னா அவனுக்கு ஒரு பெயரும் இல்ல, ஊரும் இல்ல இல்லையா? ஓருருவம் ஒ ஒன்றுமில்லான் ஒன்றுமில்லார்க்கு 1000 திருநாமம் சொல்றார் மணிவாசக பெருமான். அதுபோல இந்த பெருமான் ஏன் இப்படி உருவ திருமேனி கொள்கிறான் அப்படின்னா, அதற்கு அதுக்கு 6 காரணங்கள் நம்ம சித்தியார்ல நமக்கு 6 காரணங்கள் சொல்றாங்க. பெருமான் ஏன் அந்த மாரி உருவத் திருமேனியை கொள்கிறான் அப்படிங்கிறதுல. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா, நமக்கு கருணை செய்வதற்காக, நாம் வணங்குவதற்காக, நாம் கொண்டாடுவதற்காக ஒரு உருவத்தை கொள்கிறான். அப்ப நம்ம அந்த உருவம் இருந்தா தான் அவனுக்கு நம்ம விழா எடுக்க முடியும். அந்த உருவத் திருமேனி இருந்தா தான் அவன நம்ம கொண்டாட முடியுங்கிறதுக்காக அவன் என்ன பண்றான்? ஒரு உருவம் தாங்கி வருகிறான். அதுவும் நமக்கு உபதேசம் பண்ணுவதற்காக உருவம் தாங்கி வருகிறான் அப்படின்னு பல வகை 6 காரணங்கள் சொல்றாரு. அதுல நமக்கு பெருமான் இந்த உருவம் தாங்கி இங்க நமக்கு வருவது அவனுடைய கருணைங்கிறத நமக்கு சொல்றார். அதனால அந்த மனம், வாக்கு, அந்த காயங்களுக்கு எட்டாத அந்த ஒப்பற்ற இறைவன் கருணை கொண்டு அந்த மேலான 5 எழுத்தையே தன்னுடைய திருமேனியாக கொண்டு வருகிறான் அப்படின்னா, அதுதான் அவனுடைய கருணை. அந்த கருணையினால் அவன் திருமேனி கொண்டு அந்த அம்பலத்தில் இல்லையா? அவன் அந்த பராசக்தியவே பாதியாக இல்லையா? கொண்டு பெருமான் விளங்குகின்றான். அப்படிப்பட்ட அந்த அம்மை காணும்படியாக அந்த நடனம் யாருக்காக ஆடுறான் அப்படின்னா, அந்த வரைமகள் தான் காணும்படியே அப்படிங்கிறார். அப்ப அந்த மலைமகள் தான் அந்த நடனத்தை அவள் தான் காண முடியும். அவ காண்பதற்காக தான் பெருமான் அந்த திருக்கூத்தை செய்கிறான். இல்லையா? அப்படி அந்த திருக்கூத்தை அந்த அம்மை கண்டுதான் நமக்கு அந்த நடன காட்சியை நமக்கு வழங்குறா. இல்லையா? அதனால "உமையவள் காண நடனவின்று அருளும் ஒருவனே" அப்படின்னு. ஏன்னா நடராஜர் பக்கத்துல தான் எப்பயுமே அம்மை இருப்பா. நம்ம கோயில்ல வழிபடுற சிவலிங்க மூர்த்த ஒரு இடத்துல இருக்கும். அம்பாள் ஒரு இடத்துல இருப்பா. ஆனா நடராஜருக்கு இடத்துல நடராஜர் கூடயே சிவகாமியும் கண்டிப்பா இருப்பா. அததான் இங்க நமக்கு சொல்றார். அப்பயும் அந்த நடனத்தை பார்ப்பவர்கள் யார் அப்படின்னா, யார் அந்த நடனத்தை அந்த கருணை உருக்கொண்டு ஆடல்றார் இல்லையா? அப்ப அந்த கருணையினால ஆடுறான். அந்த மறைமகளுக்கான ஆடுறான். அந்த நடனத்தை யாரெல்லாம் பேணுமவர்க்கு அப்படிங்கிறார். பேணுதல் அப்படின்னா, அந்த போற்றுதல்னு அர்த்தம். இல்லையா? யாரெல்லாம் அந்த நடனத்தினுடைய உண்மையான அந்த அவனுடைய கருணையை உணர்ந்து போற்றுகின்றார்களோ, பெருமான் இப்படியெல்லாம் நமக்கு கருணை செய்றான். நமக்காக தான் உருவமே இல்லாத பெருமான் இப்படி உருவம் தாங்கி வந்திருக்கான் அப்படின்னு, அவனுடைய கருணையை யார் உணர்ந்து போற்றுகிறார்களோ, அந்த கருணை உருக்கொண்ட ஆடல் போற்றுகிறார்களோ, அவர்களுக்கு பிறப்பு உண்டோ? அப்படின்னு எதிர்மறையில கேட்கிறார். அப்ப அவர்களுக்கு பிறப்பு இல்லை அப்படிங்கிறத, பிறப்பு உண்டோ? அப்படின்னு இங்க நமக்கு கேட்கிறார். அந்த ஓகாரத்துல கேட்கிறார். பிறப்பில்லை
அப்படிங்கிறது ஓகாரங்கிறது எதிர்மறை இல்லையா? பேணுமவர் இல்லையா? அந்த உத்தம நடனத்தை காணும் உருதவத்தவர்க்கு மீளா முக்தி அளிக்க நிற்றி அப்படின்னு பெரிய புராணம் சொல்லுது. பெரிய பேரூர் புராணம் சொல்லுது. அதனால இந்த நடனத்தை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு பிறப்பு இல்லன்னு அந்த நடனத்தினுடைய சிறப்பை நம்ம பார்த்தோம். அப்ப அந்த ஞானிகளுக்கு தான் அந்த நடனத்தை அந்த பெருமான் வழங்குவான். அப்படிங்கிறத சொல்லி, அந்த ஞானம் 3 வகையா இருக்கு. பாச ஞானம், பசு ஞானம், பதி ஞானம்னு 3 ஞானம் இருக்கு. பாச ஞானம்ங்கிறது கருவிகளாலும், நூல்களாலும் நமக்கு விளையக்கூடிய அ பகுதி ஞானம் இல்லையா? அது ஓரளவுக்கு நமக்கு அந்த அறிவு குடுக்கும் அப்படிங்கிறனால, அத சொல்லும்போதே பகுதி ஞானம் சொல்றேன். இப்ப நம்ம நூல வச்சு தான் பெருமானை உணர்ந்து படிச்சுட்டு இருக்கோம். இப்ப நாம இந்த இந்த அறிவை பெற்றுக்கொண்டு இருப்பதெல்லாம் நமக்கு பாச ஞானத்துல தான் வரும். இந்த பாச ஞானத்தினால நமக்கு ஒண்ணும் விளைஞ்சிராது. இத கேட்டதுக்கு அப்புறம் நம்ம உள்ளத்துல ஒரு மாற்றம் ஏற்படும் இல்லையா? அதுதான் அந்த பதிஞானம். அந்த ஞானத்தால தான் நமக்கு அவ் விளையும். அதனால இந்த ஐம்பொறிகள், இந்த அந்தக்கரணங்கள் முதலான இந்த புற, அக கருவிகள்ல இல்லையா? அ இந்த இதையெல்லாம் கொண்டு நம்ம உணர்வதெல்லாம் ஏகதேச விளக்கம் தான். ஒரு ஏகதேசமான ஒரு ஞானத்த தான் நம்ம பெறுவோமே ஒழிய, முழுமையான ஒரு ஞானத்த ஏகதேசம்னா சிறிய அளவுன்னு அர்த்தம். இந்த நூல்கள்லாம் படிக்கிறதுனால, என்னன்னு தெரிஞ்சுக்கலாமே ஒழிய, அத உணர்வுபூர்வமா நம்ம உணர முடியாது. அதனால தான் இந்த ஐம்பொறிகள், அந்தக்கரணங்கள் முதலான இந்த புற கருவி, அகக்கருவி இந்த போன்ற இந்த கருவிகளெல்லாம் நமக்கு விளங்கக்கூடிய அந்த ஞானத்த எ ஏகதேச ஞானம்னு சொல்றோம். அப்ப இந்த நூல்களால படித்து நமக்கு வரக்கூடிய அறிவு எப்படிப்பட்டது அப்படின்னா, மிகச்சிறிய அளவு. அவ்வளதான். ஏன்னா, அந்த உயிருக்கு வேறாய் நின்று தான் இது விளக்கமே ஒழிய, உயிருக்கு உயிராய் நின்று விளக்காது. ஏன்னா, இந்த உயிருக்கு வெளிய நின்னு விளக்கக்கூடிய இந்த நூல்கள், இந்த கருவிகள் எல்லாம் இந்த கண்ண கொண்டு தான் பார்க்கிறோம். இந்த மனதை கொண்டு தான் பெருமான தியானிக்கிறோம். இல்லையா? இதெல்லாம் கதைக்கே ஆகாதுங்கிறார். இதெல்லாம் ஓரளவுக்கு ஒரு ஏகதேசமா, மிகச் சொற்பமான ஒரு ஞானத்தை தான் இந்த பாசப்பொருள்கள் நமக்கு குடுக்கும். அப்புறம் பசு ஞானத்த பத்தி சொல்லும்போது, உயிருக்கு இயல்பாய் உள்ள சிற்றறிவுன்னு சொல்றாரு. இந்த பசு ஞானமும். ஏன்னா, அப்படி ஒரு ஞானமே கிடையாது. பசு ஞானம்னு, பாச ஞானம்னு ஒண்ணு கிடையாது. ஏன் அப்படின்னா, பாச ஞானங்கிறது கருவி. கருவிகளுக்கு என்ன ஞானம்? அப்படிலாம் கிடையாது. பெருமான் அந்த கருவிகள் மூலியமா நமக்கு உணர்த்தக்கூடிய ஞானம் தான் பாச ஞானம். பெருமான் இந்த உயிர்களுக்கு ஆனா அப்படி பெருமான் அந்த பாச கருவிகள கொண்டு உணர்த்தினோனே, இந்த உயிருக்கு ஒரு சிறிதளவு அறிவு வருது. ஆனா, அந்த அறிவ தன்னுடைய அறிவா கருதுது இல்லையா? அந்த பெருமான் உணர்ந்த ஞானத்தை, அது என்ன நினைக்குது? தன்னுடைய அறிவாக கருதுது. அதாவது சிவபெருமானுடைய அறிவ தன்னுடைய அறிவாக கருதிக்கிறது. அவன் உணர்த்தினத தானே உணர்ந்து கொண்டதாக என்ன பண்ணுது? அறியுது. ஏன்னா உணர்வது தானே ஆன்மா. அப்படி இந்த உயிரின் தன்முனைப்பால் செருக்குற்று அறியும் இந்த ஆன்மபோத அறிவத்தான் நாம பசுஞானம்னு சொல்றோம். இல்லையா? அது சிவஞானத்துல சிவஞான போதத்துல நாடும் உளம் அப்படின்னு சிவஞானத்துல சொல்றாரு. அப்படி இந்த ஞா அந்த இறைவனுடைய அறிவ தன்னுடைய அறிவாக இந்த பசு கருதிக் கொள்வது தான் பசு ஞானம்னு சொல்றோம். அப்புறம் இறுதியா அந்த பதிஞானத்துக்கு விளையிறான். அது இறையருளால் விளையும் முழு ஞானம். அப்ப முழு ஞானம்னா அது பதிஞானம் தான். அப்ப அந்த பதிஞானத்துக்கு என்ன அப்படின்னா, திருவருளோடு நம்ம பிரிப்பின்றி அந்த பெருமானோட ஒற்றி நின்று அவனுடைய திருவருள்ல அழுந்தியும் அடங்கியும். அப்ப 2 செயல். அந்த திருவருள்ல நாம அழுந்தணும். அதுல அடங்கணும். இல்லையா? எல்லாம் திருவருள்ன்னு நம்ம நெனைக்கிறோம். அது நம்ம சொல்றோம். எல்லாரும் பேசுவோம். திருவருள், திருவருள்ன்னு சொல்வோம். ஆனா, நமக்கு அந்த நெலைம வரும்போது திருவருள்ன்னு சொல்ல மாட்டோம். நீங்க அந்த நிலைமையில இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா, அப்படி இல்லாம, எல்லாமே பெருமானால தான் நடக்குது. அந்த பெருமானுடைய ஆக்ஞைப்படி தான் அத்தனையும் நடக்குது. அவனுடைய விருப்பப்படி அவன் செயல்படுத்துற விதத்துல தான் அந்த ஆன்மாக்கள் செயல்படும். இந்த உலகமும் செயல்படுங்கிறத உணர்ந்த உயிர்கள் என்ன பண்ணுது? அப்ப இந்த திருவருள்ல அழுந்துது. பெருமான விட்டா நமக்கு வேற கதி இல்லன்னு உணருது. அதுதான் பதிஞானம். இல்லையா? ஆனா, தன்னுடைய அறிவ கொண்டு நம்ம பிழைச்சுக்கிறோம் அப்படின்னு நெனைக்கிறது பசுஞானம். அதனால ஒண்ணும் விளைய போறதில்ல. அதனால அந்த திருவருளோடு பிரிப்பின்றி ஒற்றி நின்று அந்த திருவருள்ல அழுந்தியும்,
திருவருள்ல அழுந்தறதோட இல்லாம அவனுக்கும் அவனுடைய அடியார்களுக்கும் அடங்கி நடத்தல். இல்லையா? அந்த அழுந்தியும் அடங்கியும் அறியக்கூடிய அப்படி எப்ப நம்ம அடங்கி அழுந்துறோமோ, அப்ப நமக்கு ஏற்படக்கூடிய அறிவு தான் முற்றறிவு. அப்ப வரக்கூடிய உணர்வு தான் முற்றுணர்வு அப்படின்னு அந்த இறைவனுடைய அறிவே நம்முடைய அறிவாக நிற்கக்கூடிய அந்த நிலைய தான் இங்க பதிஞானம்னு சொல்றாங்க. இல்லையா? அதுதான் இந்த உயிருக்கு ஆதாரமாய் உடனின்று விளக்கக்கூடிய ஞானம். இல்லையா? அப்ப இந்த உலகம் பொய் என்னும் மெய்யுணர்வு தோன்ற வேண்டும். அப்படி நமக்கு அந்த மெய்யுணர்வு தோன்ற திருவருள் வேண்டும். இல்லையா? அப்ப அந்த திருவருள் இல்லைன்னா, இந்த உலகப் பொருள்கள் எல்லாம் பொய் பொருள் நம்மளால உணர முடியாது. இந்த திருவருளை பெற அந்த 5 எழுத்தினை உணர்ந்து நம்ம என்ன பண்ணணும்? ஓதணும் அப்படிங்கிறத தான் சொல்றாரு. ஏன் ஓதணும் அப்படின்னா, அந்த 5 எழுத்தினுடைய வடிவமாகவே நிற்பவன் யார் அப்படின்னா, அந்த பெருமான். அப்ப அத என்ன பண்ணணும்? ஓத வேண்டும் அப்படின்னா, ஓதுதல் அப்படின்னா விடாம, இடைவிடாம தைல தாரை போல இடைவிடாம அந்த 5 எழுத்த நாம சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். ஏன்னா, துணை அதுவாய் தரும் தூய நல் கல்வியேன்னு திருமந்திரம் சொல்லுது. ஞான நூல் ஓதுதல் பாச ஞானம் என்றாலும், அந்த பதிஞானம் விளங்க இந்த நூலுடைய அறிவு நமக்கு கண்டிப்பா வேணும். இல்லையா? அந்த பதிஞானம் வரதுக்கு இந்த பாச ஞானம் நமக்கு கண்டிப்பா இந்த நூல்களால வரக்கூடிய அறிவு நமக்கு கண்டிப்பா வேணும். இல்லையா? அப்ப ஏன்னா, அந்த நூல்களைக் கொண்டு நமக்கு விளக்கல அப்படின்னா, நம்மளால விளங்கிக் கொள்ளவே முடியாது. அதுதான் பெருமை. நம்ம போல ம நமக்கு ம மந்த தரம்னு சொல்லக்கூடிய ஆன்மாக்கள் நாமலாம். ஆனா மந்தத்திலேயே மந்தம். அப்படி இருக்கக்கூடிய நமக்கு பெருமான் ஒரு தடவ உபதேசம் பண்ணிட்டு போயிட்டான்னா, அந்த காட்சிய குடுத்துட்டு போயிட்டான்னா, நம்ம மாற மாட்டோம், திருந்த மாட்டோம். அதனால அவனுடைய உபதேசத்தை நூலாகவே செய்து கொடுக்கிறான். அததான் நமக்கு இங்க சொல்றார். அதனால அந்த ஞான நூல் ஓதுதல் பாச ஞானம் என்றாலும், அந்த பதிஞானம் விளங்குறதுக்கு அதுதான் நமக்கு துணையா இருக்கும். அதனால படிக்கணும், படிக்கணும், படிக்கணும். அதனால தான் என்ன பண்றாரு? சொல்றாரு. இல்லையா? அதனால அந்த அருட்கண் அந்த படித்து அந்த பெருமானுடைய கண்ணை பெறணும். அந்த சிவ அறிவை நாம பெறணும். அந்த அருட்கண்ணை நாம் பெறணும். ஏன்னா, அருட்கண் இல்லாதார்க்கு அரும்பொருள் தோன்றாங்கிறாரு திருமூலர் சுவாமி. இல்லையா? அந்த பெருமான அந்த பதிஞானத்தை பெறணும். அந்த பதிஞானத்தை பெற்றவர்கள் தான் அந்த அருட்கண் உள்ளோர் எதிர்த்தோன்றும் அரணே அப்படிங்கிறார். அப்ப அவர்கள் முன்னாடி தான் அந்த பெருமான் என்ன பண்ணுவான்? அந்த நடன காட்சி அவர்களுக்கு தான் தெரியும். அததான் இங்க நமக்கு சொல்றார். அப்படி அந்த இதையெல்லாம் உணர்ந்து, அந்த ஞானம் பெற்று, அந்த பெருமானுடைய அந்த நடனக் காட்சியை கண்டவர்களுக்கு பிறப்பு இல்லை. அப்படிங்கிறத உண்டோ பிறப்பு அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த அதனால தான் உன் நடனத்த பார்க்கணும். நான் பாட வேண்டும், நீ ஆட வேண்டும்னு காரைக்கால் அம்மையார் கூட என்ன பண்றாங்க? சொல்றாங்க. இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி, அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழிருக்க அப்படின்னு அந்த நடனத்தை பார்க்கறதுக்கு தான் போறார். அப்பர் சுவாமியும் ஆடும் நாயகன் இருக்கை கண்டல்லால் மாலும் உடல் கொண்டு மீளேன் அப்படின்னு எல்லாருமே பதஞ்சலி முனிவர், வியாக்கிரபாதர் எல்லாருமே அந்த நடன காட்சியை பார்க்கறதுக்காக தான் அத்தனை தவத்தையும் செய்யறாங்க. ஆனா ஏன்னா அந்த நடனத்தை யார் பார்க்கறாங்களோ அவர்களுக்கு தான் என்ன இல்ல பிறப்பு இல்ல. அப்படிங்கனால அந்த நடனத்தை பார்ப்பதற்காக தான் அம்மையும் இங்கிருந்து கைலாயத்துக்கு போறாங்க. காரைக்கால் அம்மையார் தலைகீழ நடந்து எங்க போறாங்க? அங்க கைலாயத்துக்கு போறாங்க. அங்க போரும்போது அவங்க அந்த வரத்த கேட்கறாங்க. "இரவாத இன்ப அன்பு" அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப இரவாத இன்ப அன்பு. அப்ப இரவாத அப்படின்னா, என்னைக்கும் குறைவுபடாத அப்படின்னு அர்த்தம். அப்ப இரவாத இன்ப அன்பு பெருமான் மேல வைக்கிறது முக்தி. இல்லையா? அப்புறம் பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும். பிறவாமையும் முக்தி தான். இல்லையா? மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை மறவாமை வேண்டும். பெருமானை எப்பயும் மறக்காம இருக்கிறதும் முக்தி தான். இல்லையா? பிறவாமை வேண்டும். மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை மறவாமை வேண்டும். இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடு. அப்ப நம்ம பாடும்போது ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சுன்னா, அதுவும் முக்தி தான். பாடும்போது
நீ என்ன பண்ணணும்? நீ ஆடணும். இல்லையா? நான் பாடும்போது அப்ப இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்று மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி நீ ஆடும்போது அப்ப அவன் ஆடுறத பார்க்கறதும் முக்தி தான். அவன் அடியின் கீழ் இருப்பதும் முக்தி தானே. ஒரே முக்திய தான் இப்படி 6 வகையா கேட்கிறாங்க காரைக்கிழமையார் அந்த பாட்டுல. இல்லையா? அதனால அந்த நடனத்தை பார்ப்பது தான் அனைவருடைய கருத்தாவும் இருக்கணும். அததான் இங்க நமக்கு சொல்றார். அப்படி யாரெல்லாம் அந்த பெருமான் கருணை உருக்கொண்டு ஆடக்கூடிய அந்த அ காட்சி, அந்த ஆடலை போற்றுகிறார்களோ, அவர்களுக்கு பிறப்பு உண்டோ அப்படின்னா, அவர்களுக்கு பிறப்பு இல்லை. அப்படிங்கிறது தான் அந்த 38வது பாடல்ல சொல்லி, அடுத்தது 39வது பாடல்ல அந்த மாணாக்கன் அந்த 5 எழுத்தின் உண்மையை அருளுமாறு அந்த குருநாதர்ட்ட கேட்கிறார். இலை மெய்கண்டார்ட்ட கேட்கிற மாரி அடுத்த பாடல் அமைத்திருக்காரு. அதுல கேட்கிறார். நாதாந்த நடனத்தை நன்றா அருளினீர். பெருமான் அந்த நாதாந்தத்துல எப்படி நடனம் செய்வான் அப்படிங்கிறதாக அந்த அந்த நாதாந்த நாடகத்தை நன்றா அருள் செய்தீர்ங்கிறாரு. அப்ப அந்த பெருமான் செய்வது எல்லாமே நாடகம் தான். இல்லையா? எல்லாமே அ அவனுடைய கையில தான் இருக்கு. ஆனா, நம்ம நம்ம முயற்சி பண்ணி, நம்ம முயற்சியால நடக்கிற மாரி என்ன பண்றோம்? நெனைக்கிறோம். அதெல்லாம் இல்ல. ஏன்னா, அந்த பெருமான் அந்த நாத முடிவில் புரியும். அற்புத கூத்து இல்லையா? ஏன்னா, இப்ப அததான் பார்த்தோம். அந்த கூத்து அப்படிங்கிறது என்னன்னா, ஐந்தொழில் கூத்து தான். இல்லையா? அந்த 5 எழுத்து நடனத்த தான், அந்த ஐந்தொழில் நடனத்த தான் இங்க கூத்துன்னு சொல்றாரு. இல்லையா? அப்ப அந்த நாதாந்த நடனத்தை நாடகத்தை நன்றா அருள் செய்து. இல்லையா? அப்ப எனக்கு இது இவ்வளோ நேரமும் நம்ம பார்த்தது பூரா அந்த நடனத்த பார்த்து தான். ஏன் அப்படின்னா, அந்த நடனத்திலே தான் நம்ம என்ன பார்த்தோம்? 5 எழுத்து அந்த பெருமானுடைய உடம்புல அந்த தூல பஞ்சாக்கரம் எப்படி அமைந்திருக்கு? சூக்கும பஞ்சாக்கரம் எப்படி அமைந்திருக்கு? அந்த ஐந்தொழில் எப்படி அமைந்திருக்கு பெருமானுடைய திருமேனியில? அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அப்புறம் அந்த பெருமானுடைய அந்த செயல்பாடுகள், இந்த மாயை உதறுதல், எதைக் கொண்டு வல்வினையை சுடுறான்? எதைக் கொண்டு மலம் சாய அமுக்குறான்? எதனால அருளை எடுக்குறான்? ஆனந்த வரியில எதைக் கொண்டு அழுத்துறான்? அப்படின்னு அந்த பெருமானுடைய அந்த நடனத்திலேயே நமச்சிவாய மந்திரம், அது சிவாய நம மந்திரம், அப்புறம் அந்த பெருமான் ஒவ்வொன்னையும் எதைக் கொண்டு ஐந்தொழில் செய்றாங்கிறது, அப்புறம் அந்த பெருமான் அந்த மாயைதனை உதறுதல், வல்வினை எப்படி சுடுறான்? அப்படிங்கிற அந்த மும்மலத்தை போக்குதல் அப்படிங்கிற அத்தனையும் அந்த நடனத்தை கொண்டுதான் சுவாமி நமக்கு அந்த நடராஜாவை கொண்டுதான் அத்தனையும் சொல்றாரு. அதனால இங்க அத சொல்றம்போது, நாதாந்த நாடகத்தை நன்றா அருள் செய்தீர். நல்லபடியா எனக்கு நல்ல புரியும்படி இல்லையா? அதாவது தத்துவ அதீதமாக இருக்கின்ற இந்த கூத்து இல்லையா? நம்மலாம் தத்துவத்துக்குள்ள நிக்கிறவங்க. இந்த தத்துவத்தை பற்றி நிக்கிறவங்க. ஏன்னா இந்த கூத்து தத்துவத்தை தாண்டி இருக்குது. அதான் நாதாந்த நாடகம்ங்கிறார். ஏன்னா, அந்த நம்ம பார்த்த அந்த 36 தத்துவங்களையும் கடந்த நிலையில ஆடக்கூடிய நடனம் இது. அதனால அந்த நாதாந்த நாடகத்தை நன்றா அருள் செய்தீர். நல்லா அருள் செய்தீங்க. ஓதீர் எழுத்து அஞ்சும் உள்ளபடிங்கிறார். திரும்ப என்ன சொல்றாரு? நீங்க பெருமானுடைய உடம்புல அந்த 5 எழுத்தெல்லாம் எப்படி இருக்குன்னு என்ன பண்ணீங்க? சொல்றீங்க. சொன்னீங்க. அதனால இதுவரைக்கும் அந்த பஞ்சாக்கரத்தால் உணர்த்தப்படும் உண்மையை அ உணர்ந்தோம். இல்லையா? பஞ்சாக்கரம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது இத்தன காலம் இப்ப பெருமானுடைய திருமேனியை வைத்து நீங்க நாங்க உணர்ந்தோம். இனி பஞ்சாக்கரத்தை பத்தி சொல்லுங்க அப்படிங்கிறார். இங்க பெருமானுடைய திருமேனியில பஞ்சாக்கரம் எப்படி இருக்குன்னு சொன்னீங்க. இனிமேல் அந்த பஞ்சாக்கரத்தினுடைய சிறப்பு நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிறதுனால, அந்த பஞ்சாக்கரத்தால் ஆடும் பேணும் அவர்க்கு பிறப்பில்லை என்றதும், இதில் அஞ்செழுத்தும் உள்ளபடி ஓதுக என்கிறதும் இவர் கேட்கிறார். அதனால ஓதீர் அப்படிங்கிறார். ஓதீர் எழுத்தைந்தும் உள்ளபடி அப்படின்னு மேகண்டார் நாயக சுவாமி கிட்ட அந்த எழுத்தினுடைய தன்மைகளை எல்லாம் இனிமேட்டு சொல்லுங்க. பெருமான பத்தி சொன்னீங்க. இனிமேட்டு அந்த 5 எழுத்தினுடைய தன்மையில எங்களுக்கு எடுத்து சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். அப்ப நாதாந்த நாடகத்தை நன்றா அருள் செய்தீர். ஓதீர் எழுத்து அஞ்சும் உள்ளபடி. உள்ளபடி அந்த 5 எழுத்தினுடைய சிறப்ப சொல்லுங்க. தீதரவே அஞ்செழுத்து ஈதாகில் அழியும் எழுத்தாய் விடுமோ தஞ்ச அருட்குருவே சாற்று அப்படிங்கிறார். அப்ப இந்த 5 எழுத்து தான் நம்மளுடைய வினைகளை எல்லாம் நீக்கும் இல்லையா? அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் அது இல்லாம இந்த எழுத்துக்கள்லாம் நாத தத்துவத்துல பிறக்குதுன்னு சொன்னீங்க. இப்ப நாம இருக்கிற இடம் எது அப்படின்னா,
நாதத்தை கடந்து இருக்கக்கூடிய நாத அந்தத்துல நிக்கிறோம் இல்லையா? அப்ப இந்த நாதத்தை கடந்தோனே அந்த நாதத்திலிருந்து பிறக்கிற எழுத்துக்கள் எல்லாம் அழிந்து போயிடும்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதனால இந்த அஞ்செழுத்தும் அதுபோல அழிந்து விடுமோ? இந்த எழுத்தெல்லாம் அழிவன அப்படின்னு சொன்னா, எழுத்து அழியும், எழுதும் செயல் அழியும், எழுதப்பட்டனவும் அழியும். அப்ப ஆ அந்த அதுபோல இந்த 5 எழுத்தும் அழியக்கூடிய எழுத்து ஆகிவிடுமோ? இல்லையா? ஆ என்னும் எழுத்து தொடக்கமும் ஈறும். இல்லையா? அவ்விரண்டிற்கும் இடைப்பட்ட நிலையும் உடையது அப்படின்னு சொல்றார். இல்லையா? அந்த மூவினையும் உடைமையும் இந்த எழுத்துக்கள் அனித்தியம் உடையனவே ஆகும்னு சொல்லிட்டீங்க. இதெல்லாம் நித்தியம் கிடையாது எழுத்துக்கள்லாம். அனித்தியம்னு சொன்னீங்க. அதனால அந்த எழுத்துக்கள் நித்தியம் உடையன அல்ல என்பது உறுதியாகிறது. நீங்க சொன்னதிலிருந்தே உறுதியா இருக்கு. அதனால ஆயின் இந்த நமச்சிவாய் என்னும் 5 எழுத்தும் ஏனைய எழுத்துக்கள் போல அழிந்து விடுமோ? அப்படின்னு மாணாக்கர் கேள்வி கேட்கிறார். இல்லையா? இதுவே இதுல கேட்கப்படுற வினா. அப்ப 5 எழுத்து ஈராகில் அழியும் எழுத்தாய் விடுமோ? அப்ப இந்த 5 எழுத்தால நம்ம தலையெழுத்து அழியுது. அப்ப இந்த 5 எழுத்தும் அழிந்து விடுமோ? அப்படின்றது வினாவை நோக்க, இந்த வினாவிற்கு யார் விடை கூற முடியும்? அப்படின்னா, குருநாதர் தான் சொல்ல முடியும். அதனால இந்த கேள்விய கேட்கும்போதே அவர் என்ன சொல்றாரு? "தஞ்ச அருட்குருவே" அப்படிங்கிறாரு. இல்லையா? அப்ப சுவாமிட்ட அத கேட்கிறாரு. அப்ப ஆன்மாக்களிடத்தில் அந்த மலத்தின் தீமையை அறவே நீக்குவது இந்த 5 எழுத்து. அப்ப இவை 5 எழுத்துக்கள் அழியும் என்பதாகி விடுமோ குருநாதரே நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு அருட்குருநாதர்ட்ட அதனால சொல்லும்போதே தஞ்ச அருட்குருவே அப்படின்னு தஞ்சம்னா அ எளிவந்தவர்ன்னு அர்த்தம். மற்ற உயிர்களுக்கெல்லாம் தஞ்சம் அளிப்பவர் அந்த குரு. அதனால தஞ்ச அருட்குருவே சாற்று அப்படிங்கிறார். அப்ப அந்த எளிவந்த அருட்குருவே எல்லா எழுத்துக்களும் நாதத்துல இருந்து தான் பிறக்குதுன்னு நீங்க சொன்னீங்க. அப்படி நாத தத்துவத்துல பிறந்த எழுத்துக்கள் எல்லாம் ஒரு காலத்துல அழிஞ்சு போயிடும்னு சொன்னீங்க. அப்ப இந்த 5 எழுத்தும் அது போல அழிந்து விடுமோ? அப்படின்ற கேள்விய கேட்கிறார் சுவாமிகிட்ட. இப்ப அந்த 5 எழுத்து அழியுமா? அழியாதாங்கிறத அடுத்த பாடல்ல வைத்து நமக்கு என்ன பண்றாரு சொல்றாரு. அதனால இந்த எழுத்து அழியுமா? அழியாதாங்கிறத இப்ப குருநாதர் தான் சொல்லணும். இல்லையா? ஏன்னா அந்த குருவும் கிரியா குரு, யோக குரு, ஞான குரு, அருட்குரு அப்படிலாம் சொல்றோமா இல்லையா? ஞான குருவே அருட்குரு அவர். இல்லையா? கிரியா குரு, யோக குருலாம் வேற. கிரியைகள சொல்லி தரவங்க கிரியை குரு. யோகத்த சொல்லி தரவங்க யோக குரு. ஆனா ஞான குருங்கிறவர் தான் ஞானத்தை நமக்கு யார் உபதேசம் பண்ணுகிறார்களோ, அவர்கள் தான் நமக்கு அருட்குருநாதர்ன்றதையும் நமக்கு என்ன பண்றாரு? சொல்றாரு. அதனால இங்க சொல்லும்போதே அந்த பிரிச்சு காட்டுறார். அருட்குருவே அப்படின்னு நமக்கு என்ன தஞ்ச அருட்குருவேங்கிறாரு. ஏன்னா, அந்த கிரியைகள்லாம் சொல்லி தரதுக்கு நமக்கு இருப்பாங்க. யோகத்த சொல்லி தரதுக்கு சில குருநாதர்கள்லாம் நமக்கு இருப்பாங்க. ஆனா, இவர் யார் அப்படின்னா, ஞானத்தை நூல்ல இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை உபதேசிக்கக்கூடிய குரு. அதனால தஞ்சார். அதனால தஞ்சம் அப்படிங்கிற சொல்ல பிரிச்சோம்னாவே, தா தன் கூட்டல் து கூட்டல் அப்படின்னு வரும். இல்லையா? அப்ப தன் அப்படின்னா குளிர்ந்த அப்படின்னு அர்த்தம். அ அந்த அந்த அருளுடைமை அந்த குளிர்ந்த அருளுடைமையாக இருக்கக்கூடிய, அதன் பயனாகிய எளிமையை குறிக்கக்கூடிய சொல் அந்த தஞ்ச அப்படிங்கிற சொல். அதனால அப்படிப்பட்ட தஞ்ச அருட்குரு அப்படின்னு சொல்லும்போது, மற்ற குருக்கள பிரித்து, இங்க யார் நமக்கு ஞான குரு அப்படின்றத, அந்த தீட்சா குருவையும் பின்தள்ளி ஞான குருவை முன்னிறுத்துறார். அதான் இங்க ரொம்ப விசேஷமான விசேடமே அதான். அதனால ஞான குருவே அருட்குரு ஆவார் அப்படிங்கிறத இங்க நமக்கு சொல்றார். அப்ப அந்த குளிர்ந்த அருளுடைமை அவர்ட்ட தான் இருக்கும். அவர் தான் அந்த 5 எழுத்து அழியுமா? அழியாதாங்கிற தன்மைய நமக்கு உணர்த்துவார். அதான் "தமியேற்கு எளி மானுடமாகி நீ வந்து உள்தாள் அளித்தனை" அப்படின்னு வைராக்கிய சதகத்துல சொல்றாங்க. அப்படி அந்த பெருமானே என்ன பண்றான்? "புவனியில் சேவடி தீண்டினன் காண்க" அப்படின்னு அந்த ஞானத்தை வழங்குவதற்காக பெருமானே அந்த பூமிக்கு என்ன பண்றான்? எழுந்தருளல் செய்றான். அப்ப இந்த 5 எழுத்து அழியுமா? அழியாதாங்கிற கேள்விக்கு அடுத்த பாடல் என்ன பண்ணுது? பதிலாக நமக்கு அமைகிறது. அப்ப சுவாமி அடுத்த பாடல் 40வது பாடல்ல சொல்றாரு. "உற்ற குறி அழியும் ஓதும் கால் பாடைகளில் சற்றும் பொருள்தான் சலியாது மற்று அது கேள் சிவன் அருள் ஆவி எழிலார் துரோதம் மலம் ஆசில் எழுத்து அஞ்சின் அடைவாம்" அப்படின்னு சாமி சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு இதுலன்னா, உற்ற குறி அழியும். உற்ற
குறி அழியும்ங்கிறாரு. அப்ப முதல்ல அதான் சொல்றாரு. அப்ப இந்த அந்த அந்த எழுத்துக்களுடைய தன்மையை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா, அந்த பொருந்திய அடையாளங்கள்லாம் அழியும். அந்த எழுத்தினுடைய அடையாளம் அழியும். ஆனா, பொருள் தான் சற்றும் கெடாதுங்கிறாரு. இல்லையா? அப்ப பாடை அப்படிங்கிறது மொழிகள்னு அர்த்தம். அப்ப உற்று அழியும் போதும் கால். நம்ம ஓடுற எழுத்தினுடைய அந்த அடையாளங்கள் வேணா என்ன பண்ணலாம்? அழியலாம். ஓதுங்கால் பாடைகள் சற்றும் பொருள்தான் சலியாது. இல்லையா? அப்ப அங்க சொல்லப்படக்கூடிய பொருள்தான் சற்றும் கெடாது. அப்ப பொருள தூக்கி முன்னாடி போடணும். பொருள்தான் அப்படிங்கிறத முன்னாடி தூக்கி போடணும் சற்றும்க்கு. அப்ப பொருள்தான் சற்றும் சலியாது அப்படின்னு சொல்றாரு. சழியாதுன்னா கெடாது, அழியாது அப்படின்னு இந்த 5 எழுத்தின் உண்மை இயல்பை சொல்வோம் கேட்பாயாக அப்படின்ற சற்றும் பொருள்தான் சலியாது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற அதுக்கேள் அப்படிங்கிறார். அப்ப அதுங்கிறது இங்க 5 எழுத்து அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த 5 எழுத்து எப்படிப்பட்டது அப்படின்னா குற்றமற்றதுங்கிறாரு இல்லையா? அதனால அந்த எழுத்த சொல்லும்போது அது குற்றமற்ற எழுத்து அப்படிங்கிறதையும் அதான் எழுத்தும் குறி அப்படிங்கிறது குறி ஷரம் இல்லையா? குறி ஷரம் அப்படின்னு ஆகமம் சொல்லுது. அப்ப குறி அழியக்கூடியதுன்னு சொல்லுது. எழுத்தின் பொருள் அக்ஷரம் இல்லையா? அக்ஷரம் அப்படின்னா எழுத்தினுடைய பொருள் என்ன பண்ணாது? அழியாது. அப்ப உற்ற குறி அழியும். ஆனால் அக்ஷரத்தால் குறிப்பிடப்படும் பொருள் ஒரு காலமும் என்ன பண்ணாது? அழியாது. இல்லையா? அதனால அந்த அம் எழுத்துக்கள் எல்லாம் அழியும். ஆனா நமச்சிவாய் என்னும் அந்த 5 எழுத்து, அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு பொருள் உண்டு. இல்லையா? அப்ப அந்த குற்றமற்ற 5 எழுத்தில் சிவாய நம அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எழுத்துல சி அப்படிங்கிறது சிவனை குறிக்கிறது. அதான் மற்றது கேள் சிவன் அப்படின்றது சி இல்லையா? அப்புறம் அருள் அப்படிங்கிறது வா. அப்புறம் ஆவி அப்படின்னு வருது இல்லையா? அது யா. இப்ப சி, வ, ய சொல்லியாச்சா? அப்ப ந என்ன அப்படின்றது எழிலார் துரோதம் அப்படிங்கிறார். அது அழகான அந்த மாயை எழிலார் துரோதம். அப்புறம் அப்படிங்கிறது மலம். அப்ப ஆசில் எழுத்து அஞ்சின் அடைவாம். இதுதான் அந்த 5 எழுத்தினுடைய அந்த தன்மை. அப்ப அந்த 5 எழுத்து வேணா அழியும். சிவம் அழியாது. அவனுடைய அருள் அழியாது. ஆன்மா அழியாது. துரோதானம் அழியாது. மலமும் அழியாது. அப்ப இந்த 5ம் நித்திய பொருள்கள். அந்த பொருள் எழுத்துக்கள் வேணா என்ன பண்ணலாம்? அழிஞ்சு போலாம். ஆனா, அந்த பொருள் ஒரு காலமும் என்ன பண்ண போறதில்ல? கெடாது, அழியாது அப்படிங்கிறது என்ன பண்ற? எழிலார் துரோதம் அந்த அழகிய துரோதான சக்தியும், மலம் என்பது மும்மலங்களையும் குறிக்கக்கூடியது. இல்லையா? மாயை, கன்மமும் அந்த துரோதானத்துல வருது. இல்லையா? அந்த மால அந்த மலம் மட்டும் வருது. ஆணவ மலம். மலம்னு நம்ம பொதுவா சொன்னோம்னாவே, அது ஆணவ மலத்தை குறிப்பதாகவே இருக்கு. இல்லையா? அதனால அந்த இருவினை ஒப்பு, அந்த மலபரிபாகம் ஏற்படும் காலத்துல, இந்த துரோதான சக்தியை திருவருட் சக்தியாய் மாறும். அப்ப ஆசில் எழுத்து 5ம் குற்றமில்லாத 5 எழுத்து அந்த சிவய நம அப்படிங்கிற எழுத்து. அப்ப அந்த எழுத்துக்கள் வேணா அழியும். ஆனா, அந்த எழுத்தினுடைய பொருளா இருக்கக்கூடிய சிவம், வ திருவருட் சக்தி, ஆவிங்கிறது அப்படிங்கிற ஆன்மா, எழிலார் துரோதம்ங்கிறது அப்படிங்கிறது, அப்புறம் மலம் என்பது அந்த சக்தி ஆணவ மலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கு. அப்படி இந்த எழுத்துக்கள் எல்லாம் அழிந்தாலும் சிவம் அழியாது, சக்தி அழியாது, உயிர் அழியாது, துரோதானம் அழியாது, மலமும் அழியாது அப்படின்றத நமக்கு இங்க இந்த பாடல்ல வச்சு காட்டுறாரு. அதான் உற்ற குறி அழியும். ஏன்னா, மாணவர் கேட்கிற கேள்வியே அதுதான். ஏன்னா, அந்த எழுத்துக்கள்லாம் நாதத்துல தானே பிறக்குதுன்னு சொன்னீங்க. அப்ப அந்த நாத தத்துவத்தை கடந்த உடனே அதெல்லாம் அழியும்போது, இந்த 5 எழுத்து அழிஞ்சிருமாங்கிறதுக்கு தான் இந்த பதில் சொல்றார். எழுத்துக்களுடைய அந்த அ அ வடிவங்கள் வேணா அழியும். அடையாளங்கள் வேணா அழியும். ஆனா, அந்த பொருள் ஒரு காலமும் அழியாது. அப்படின்றத அவருக்கு பதிலாக என்ன பண்றார்? சொல்றார். அந்த திருவைந்தெழுத்தின் அழியா தன்மையை நமக்கு அந்த 40வது பாடல்ல நமக்கு வச்சு காட்டுறார். அப்புறம் அடுத்த பாடல்ல 5 எழுத்து பொருள் முறைய சொல்றார். 5 எழுத்தும் நமக்கு அந்த எப்படி வைத்திருக்காங்கங்கிற அந்த பொருள் முறை. அதாவது அந்த 5 எழுத்துல என்னென்ன எழுத்துக்கள் அதுல ஒவ்வொரு எழுத்தும் எத குறிக்குதுங்கிற அந்த பஞ்சாக்கர பொருளை நமக்கு என்ன பண்றார்? சொல்றார். அப்ப அந்த பஞ்சாக்கரத்தினுடைய பொருளை இப்பதான் நம்ம பார்த்தோம் அந்த பாடல்ல.
அதை இங்க சொல்றார். சிவம், சிவன், அருள், ஆவி, துரோதம், மலம் ஐந்தும் அவன் எழுத்து அஞ்சின் அடைவாம். அப்ப அவன் சொல்லக்கூடிய அந்த 5 எழுத்துல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா, ஏன்னா இந்த பாட்டே உபதேசமான பாட்டு. இந்த பாட்ட உபதேசம்னே நம்ம தலைப்பு குடுத்துருக்காங்க. அப்ப இத சொல்லும்போது, சிவன், அருள், ஆவி, துரோதம், மலம். அப்ப சிவம்ங்கிறத சீங்கிற எழுத்தால குறிக்கிறோம். அருள்ங்கிற சொல்லுக்கு வாங்கிற எழுத்தால குறிக்கிறோம். ஆவிங்கிறத யாங்கிற எழுத்தால சி, வ, ய. துரோதம்ங்கிறத நான்னு குறிக்கிறோம். மலம்ங்கிறத மான்னு குறிக்கிறோம். இப்படி 5ம் அவன் எழுத்து. இந்த 5 அந்த எழுத்து எல்லாம் யாருடைய எழுத்துன்னா, அது பெருமானுடைய 5 எழுத்துங்கிறாரு. இல்லையா? அந்த பொருள் அடைவு இதுதான் நமக்கு சொல்றார். அப்ப இங்க சிவய நமங்கிற மந்திரத்த தான் நமக்கு சொல்றார். அப்ப நகாரமும், மகாரமும் பாசத்தை குறிக்கக்கூடிய எழுத்து. அதனால நமச்சிவாய அப்படின்னு நம்ம என்ன பண்ணல இங்க நமச்சிவாயங்கிற எழுத்து எடுத்து இங்க சொல்லல. அவரு அந்த சிவய நம அப்படிங்கிற எழுத்து எடுத்து தான் நமக்கு என்ன பண்றாரு சொல்றார். ஏன் அப்படின்னா, அந்த நமசிவாயங்கிற எழுத்த அ அ இங்கே அதனுடைய சிறப்ப சொல்லல. ஏன்னா இங்க 5 எழுத்துன்னு சொல்லும்போது அது சிவய நமத்த தான் சொல்றாரு. ஏன்னா அந்த பக்குவம் அடைந்த உயிர்கள் இல்லையா? அந்த 5ம் இறைவனுடைய திருவைந்தெழுத்தின் பொருள் முறையாக இருந்தாலும், பக்குவம் அடைந்த உயிர் மந்திரமாக நின்று 5 எழுத்துக்களில் நகர முதலாக அத நமச்சிவாய அப்படின்னு உச்சரித்தால் திருவருள் கிடைக்காது. அததான் இங்க சொல்றார். சிவன், அருள், ஆவி, துரோதம் மலமைந்தும் அவன் எழுத்து அஞ்சின் அடைவான். இவன் நின்று நா முதலாவோதில் அருள் நாடாது. அப்ப நீங்க இந்த சமய தீக்கைய வாங்கிக் கொண்டு, இந்த நமச்சிவாயங்கிற மந்திரத்த சொல்லிக் கொண்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அருளே என்ன பண்ணாது? நாடாதுங்கிறாரு. ஏன்னா, அந்த நகரமும், மகரமும் பாசத்தை குறிக்கக்கூடிய எழுத்துக்கள். அதனால நமச்சிவாய என்று ஓதினால் அருள் நாடாது அப்படின்னு தெளிவா நமக்கு சொல்றார். அப்ப நம்ம சமய தீக்கை வாங்கி அந்த அனுஷ்டானங்களை செய்து கொண்டு நமச்சிவாயங்கிற மந்திரத்தை சொல்லிட்டே இருக்க வரைக்கும் நமக்கு அருள் நாடாது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அடுத்த மந்திரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? போறதுக்கான வழியை நம்ம பார்க்கணும். அததான் இங்க சொல்றார். இவன் நின்று முதலாவோதில் அருள் நாடாது. நீ நமச்சிவாய நமச்சிவாயன்னு நாவையும் மாவையும் ஏன்னா நாங்கிறது துரோதானம், மாங்கிறது மலம். அப்ப துரோதான சக்தி என்பதே மறைத்தல் இல்லையா? எதை மறைத்தல்? இறைவனை மறைத்து உலகத்தை காட்டுபவள். அதனால நமச்சிவாயங்கிற மந்திரத்தை சொல்ற வரைக்கும் நீங்க உலகத்தை தான் அனுபவிக்க முடியும். உலகத்துலதான் அந்த நமச்சிவாயங்கிற மந்திரம் உங்களை செலுத்துமே ஒழிய திருவருளை பற்றி உங்களுக்கு நிக்க அது நமக்கு உதவாது. அதனால நகரம், அகரம் அந்த பாசத்தை குறிக்கும் எழுத்துக்கள். அதனால நமச்சிவாய் என்று ஓதினால் அருள் நாடாது. அன்பர்கள் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா நம்ம கவனிக்கணும். ஏன்னா, அந்த திருமுறைகள்ல நமச்சிவாய மந்திரத்தை எவ்வளவு உயர்வாக சொல்றோம். இல்லையா? இந்த மந்திரத்தை ஓதினால் பாச வீடு ஆகாதே என்று மனவாசம் கடந்தார். இங்க நமக்கு என்ன பண்றார்? அருளி இருக்கிறார். அது நமக்கு அந்த எண்ணம் தானாவே வரும். இப்ப நமச்சிவாய பதிகம் தானே சொல்றோம். அப்படின்னா நமக்கு அந்த எண்ணம் வரும். இறைவன் நம்ம என்ன பண்றான்? படிப்படியாக அந்த ஞான நெறியில செலுத்தி ஈடேற்றுவான். அப்ப முதல்ல நமக்கு குடுக்குற மந்திரம் நமச்சிவாய மந்திரம் தான். ஏன் அப்படின்னா, அந்த நமச்சிவாய மந்திரத்தை குடுத்து இந்த உலகத்தினுடைய இயல்பை இந்த உலகத்தினுடைய இயல்பு என்னன்னா நிலையாமை தான். அப்ப இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த பாச பொருள்கள் எல்லாம் ஏன்னா அந்த எழுத்தினுடைய வடிவமே அழிஞ்சு போயிடும். எழுத்தினுடைய பொருள் தான் அழியாதுன்னு அங்க உயர்ந்த நாத தத்துவத்துல இருக்கிற போதே சொல்றாரு. ஆனா நாமெல்லாம் மந்ததர பக்குவத்துல இருக்கக்கூடியவங்க. அப்படி நம்ம படிப்படியாக அந்த ஞான நெறியில செலுத்தி தான் பெருமான் ஈடேற்றுவான். அதுக்கு முதல்ல இந்த மனித வாழ்க்கையில நாம இந்த பொருட்செல்வம், நல்ல சுகமான வாழ்வு அதையெல்லாம் விரும்புறோம். இல்லையா? அடியாரா இருந்தாலும், திருநீறு பூசினாலும், உருத்திராக்கம் போட்டுட்டு இருந்தாலும், நம்ம திருமறைகளை எவ்வளவு படித்தாலும், சாத்திரங்களை கேட்டாலும், நமக்கு அந்த பொருள் மேல இருக்க ஆசை போகுதா அப்படின்னா, அது இல்ல. இந்த சுகமான வாழ்க்கை மேல இருக்கிற எண்ணம் போகுதான்னா, இல்ல. அத தான் நம்ம விரும்புறோம். அந்த நிலையில நமச்சிவாய மந்திரம் வேண்டுவோர் வேண்டுவதையெல்லாம் கொடுத்து, இந்த வாழ்க்கையில திருப்தியான ஒரு நிலையை என்ன பண்ணுது? அடைய வைக்குது. அப்ப நம்மள அந்த நமச்சிவாய மந்திரம் சொல்ல சொல்ல இந்த உலகத்துல நமக்கு என்னென்ன பொருள் கிடைக்குமோ, அந்த பொருள்களை எல்லாம் பெருமான் இந்த உலகத்தை அனுபவிக்குமாறு நம்ம என்ன பண்றான்?
வேண்டுவதையெல்லாம் கொடுத்து இந்த நமச்சிவாய மந்திரம் நமக்கு கொடுக்குது. அதற்கு மேல இந்த உலகப் பொருள்கள் எல்லாம் நிலையற்றது அப்படின்னு ஏன்னா பட்டினத்தார் எவ்வளவோ சொத்துக்களை எல்லாம் என்ன பண்றாரு சேர்க்கிறாரு அவரு. அந்த குபேரன் கூட அவர்ட்ட கடன் வாங்கணுமா. சொத்தை வைத்து பணத்தையும் நகைகளையும் வைடூரியங்களையும் கொட்டி வைத்திருப்பவர் பட்டினத்தார். அந்த நிலைக்கு வந்தோடனே எல்லாத்தையும் திறந்துடுறாரு. அதனால அந்த ஞானம் பிறக்கணும் இல்லையா? அதற்கு பின் அந்த நமச்சிவாய மந்திரம் சொன்னதுக்கு மேல ஞானம் அதிகம் வேண்டும் அப்படின்னு விரும்பக்கூடிய ஒரு நிலை நமக்கு வரும். அந்த ஞானத்தை நாடக்கூடிய ஒரு நிலை நமக்கு வரும். அப்ப குருநாதன் என்ன பண்ணுவான்? இந்த நமச்சிவாயங்கிற மந்திரத்துல இருக்க அந்த மந்திரத்தை எழுத்துக்களை மாற்றி போட்டு சிகார முதலாக ஓதச் சொல்வார். அப்ப சிவய நமன்னு சீய முதல்ல வெயி, நாமாங்கிறத தூக்கி பின்னாடி போடு, சீவங்கிறத முன்னாடி போடு அப்படின்னு சிகர முதலாக நம்மளை ஓதச் சொல்வார். அப்ப அந்த சிவாய நமன்னு நமக்கு ஓதும் போதுதான் நமக்கு அருள் நாட்டமே என்ன பண்ணும் வரும். அதனாலதான் இங்க சொல்றார், இவன் நின்று நான் முதலாவோதில் அருள் நாடாது. ஒரு காலமும் நமக்கு நமச்சிவாய மந்திரத்தை சொல்ற வரைக்கும் அருள் நாடாது. ஆனாலும் இந்த நமச்சிவாய மந்திரத்தை சொல்ல சொல்ல இந்த உலக போகங்கள் நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த உலகத்தை நம்ம அனுபவிக்க அனுபவிக்க இந்த உலகம் எப்படிப்பட்டது, இது எப்படி நிலையற்றது, இது எப்படி துன்பமயமானது அப்படின்னு உணர 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 இந்த உலகத்திலிருந்து அவன் விடுபட்டு ஒரு குருநாதரை தேடுவான். இதுல இருந்து விடுபடுறதுக்குரிய வழியை தேடுவான். அப்ப பெருமான் நமக்கு என்ன பண்ணுவான்? அந்த சிவய நமங்கிற அந்த மந்திரத்தை அருள் செய்வான். அதான் சொல்ல, இவன் நின்று நான் முதலாவோதில் அருள் நாடாது. அருளே நமக்கு கிடைக்காது. நாடும் அருள். அப்ப அருள் நாடும் எப்ப அப்படின்னா, முதலா ஓது நீ சென்று அப்படின்னு சொல்றாரு. முதல்ல நீ அந்த அந்த மந்திரத்தை என்ன பண்ணு, நமச்சிவாயங்கிற மந்திரம் சொல்ற வரைக்கும் உனக்கு ஒரு காலமும் என்ன பண்ணாது, அருளே கிடைக்காது. அப்ப நாமளே இனிமேட்டு நமச்சிவாயன்னு சொல்லாம சிவாய நமன்னு சொல்லிக்கலாமா அப்படின்னா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, அந்த குருநாதனுடைய வாயிலிருந்து நமக்கு உபதேசமாக பெற்றால்தான் அது மந்திரம். அப்படி அது பெறாம நாமளே சொல்லிட்டோம்னா அது வெறும் வெற்று சொல் தான். அதனால அந்த முதலாக ஓதச் சொல்வார். குருநாதர் வந்துதான் சொல்வார். அப்போதுதான் இவனுக்கு என்ன பண்ணும், அருள்ல நாட்டமும் அந்த தீராத மும்மலத்தை தீர்க்க வேண்டும்ங்கிற நாட்டமும் வரும். அப்ப அருள் நாட்டம் தான் நமக்கு சிவப்பேறு இல்லையா? அதுதான் பெற வேண்டியது அருள் நாட்டம். அப்ப மும்மலம் தீர்க்கும் நாட்டம், அந்த மும்மலத்தையும் தீர்க்குங்கிறது தான் அது நமக்கு பாச வீடு. அதைதான் நம்ம வீடு பேருன்னு சொல்றோம். அப்ப விடுதல், மும்மலம் தீர்க்கக்கூடிய அந்த மும்மலத்தையும் தீர்க்கக்கூடிய அந்த நாட்டம் தான் நமக்கு வீடு. அந்த பெருமானுடைய அருள் நாட்டம் தான் நமக்கு பேரு. அதனாலதான் அது வீடு பேருங்கிறோம். வீடுங்கிறது பாசம் விடுதல், பேருங்கிறது சிவப்பேரு. அப்ப அது பெறுதல் அப்படின்னு அந்த விடுதலும் பெறுதலும் உடையதுதான். அங்க விடுதல் அப்படிங்கிறது பாசத்தை விடுதல், பெறுதல் அப்படிங்கிறது சிவத்தை பெறுதல் அப்படின்னு இங்க நமக்கு அந்த ஐந்தெழுத்தினுடைய தன்மையை சொல்றார். அப்ப பக்குவம் அடைந்த உயிர் மந்திரமாக நின்று அந்த 5 எழுத்துக்களை நகார முதலாக அந்த நமச்சிவாயத்தை உச்சரிக்கும் போது நமக்கு திருவருள் கிடைக்காது. சிகரம் முதலாக அந்த உயிராகிய நீ பொருந்தி அந்த சிகரத்துல இந்த சிவய நமங்கிற எழுத்துல பொருந்தி நீ அந்த உச்சரித்தால் உனக்கு திருவருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். எனவே அந்த தீக்கையை பெற்று பக்குவம் அடைந்த உயிர் சிவய நம அப்படின்னு அந்த திருவைந்து எழுத்தை ஓத வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்க ஆசிரியருடைய கருத்து. நாமளே சொல்லிக்கணும் அப்படிங்கிறது கருத்து இல்லை. ஏன்னா தீக்கையில் ஞானாசிரியர் உபதேசம் செய்த முறையில்தான் நமது திருவைந்து மந்திரத்தை ஓத வேண்டும் அப்படிங்கிறதையே நமக்கு இங்க இந்த பாட்டையே நமக்கு ஒரு உபதேசமாக என்ன பண்றாரு சொல்றார். அப்ப இந்த தீக்கையினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு இங்க வலியுறுத்துறார். ஏன் அப்படின்னா, நமக்கு தீக்கை நம்ம அறிவை மலம் முழுமையா ஆக்கிரமிச்சது. அறிவே ஒரு துளியும் சிந்திக்க விடாம என்ன பண்ணிடுது, இந்த மலம் அத அறிவினுடைய ஆற்றலை, அறிவு செயல்படக்கூடிய திறனை எல்லாம் தடுத்து நிறுத்திடுது. அப்ப பெருமான் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த உயிர் மேல கருணை கொண்டு இந்த ஒரு குருடனுக்கு கை கொடுத்த கோலே போல இந்த உடம்ப நமக்கு கொடுக்குறான். அப்ப இந்த உடம்பை கொண்டு இந்த உயிர் என்ன பண்ணும், தன்னுடைய அறியாமையை நீக்கி கொள்ளணும் தான் இந்த உடம்ப பெருமான் கொடுத்திருக்கான். ஆனா
நாம அந்த அறியாமையை நீக்கிக் கொள்ற செயலை இந்த உலகத்துல செய்யறோமா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. ஏன்னா, அறியாமைங்கிறது எப்படி நீங்கும் அப்படிங்கிறதையும் சொல்ட்டார். படிப்படியாக தான் நீங்கும். அப்ப முதல்ல குருநாதர் வந்து நமக்கு நமச்சிவாய மந்திரத்த தான் உபதேசம் செய்வார். அந்த நமச்சிவாய மந்திரத்த நம்ம எந்த அளவுக்கு சொல்லி அந்த மந்திரத்த நம்ம முற்று பெறு அந்த முடிக்கிறோமோ, அத எவ்வளோ அதிகமா அந்த மந்திரத்த நம்ம கணிக்கிறோமோ, ஏன்னா குறைஞ்சது சமய தீட்சை வாங்கி 3 வருஷம் கழிச்சு தான் நமக்கு மடங்கள்லாம் சிவபூஜை குடுக்குற வழக்கம் எனக்கும் இருக்கு. ஆனாலும் இப்ப அப்ப 3 வருடமா நம்ம அந்த மந்திரத்த கணிக்கணும்னா, அந்த மந்திரத்த நம்ம எவ்வளவு சொல்லணும்னு இருக்குது இல்லையா? அப்ப 3 வருடம் ஏன்னா குருநாதர் சொல்லும்போதே காலையில 108 சாயந்தரம் 108 நமக்கு என்ன பண்ணுவாரு? சொல்லுவாரு. ஆனா, அந்த 108, 108 சொல்லி நம்ம என்னைக்கு முடிக்கிறது? ஏன்னா 100 அ அது பூவனூர் பதிகத்துல தான் சொல்வார். 100, 100,000 முறை அந்த பூவனூர் புனிதன் நாமத்தை சொல்லணும்பாரு. இந்த திருவையாறுனுடைய புராணத்துல 8,00,00,000 முறை என்ன பண்ணியிருக்கு நந்தியம் பெருமான் இந்த மந்திரத்த சொல்லியிருக்காருன்னு திருவையாறு புராணம் சொல்லுது. 5 எழுத்து. அப்படி இதையெல்லாம் நம்ம அந்த மந்திரத்த எவ்வளோ விரைவாக நாம் நிறைவு செய்கிறோமோ, அடுத்த நிலைக்கு, அடுத்த தீக்கைக்கு, அடுத்த மந்திரத்துக்கு அது நம்ம அழைத்துச் செல்லும். அதனால நான் உடனே ஐயோ! நம்ம நமசிவாய தானே வாங்கியிருக்கோம். அப்படின்னு நம்ம ஒண்ணும் கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா, அந்த பக்குவம் அடைந்த உயிர் மந்திரமாக நின்று அந்த 5 எழுத்துக்கள நகர முதலமாக தான் உச்சரிக்கும். இல்லையா? உச்சரிச்சு, உச்சரிச்சு இந்த உலகத்துல உழன்று, இந்த உலகத்தினுடைய நிலையாமை உணர்ந்து, அப்ப எது நிலையானது அப்படின்ற தேடலுக்கு வரும்போது தான், குருநாதர் நமக்கு வரான். மணிவாசக பெருமான் அந்த மதுரையம்பதி வாத ஊர்ல இருந்து கிளம்பி, அந்த மதுரையம்பதிய வணங்கி, அப்புறம் திருப்பெருந்துறைக்கு வரும்போது தான், அந்த பெருமான் அவரை ஆட்கொள்றார். ஏன்னா, அங்க வரும்போதே அவருக்கு வயது 32 இல்லையா? அப்ப அதுவரைக்கும் அவர் அந்த உலகத்தினுடைய நிலையாமை அறிந்து அவர் திருமணமும் செய்து கொள்ளல. எல்லா சமய நூல்களையும் அவர் படித்தவர், மணிவாசக பெருமான். அதனால தான் நமது ம் ஐ அகவல்லாம் நம்ம படிச்சோம்னாவே மணிவாசகரது படிச்சோம்னாவே தெரியும். ஒவ்வொரு சமயத்திலயும் எப்படியெல்லாம் நம்மள இழுத்துட்டு போவான். அந்த நாத்திகம் பேசி நாத்தெழும்பேறினர் அப்படின்னு ஒவ்வொரு உலகாயதன் எனும் ஒண்திரள் பாம்பு அப்படின்னு அந்த ஒவ்வொரு சமயத்தை பற்றியும் அந்த சமய கருத்துக்கள் என்னென்ன சொல்லுவாங்க, ஒவ்வொரு சமயமும் என்னென்ன கருத்து சொல்லி நம்மள இழுத்துட்டு போகும் அப்படின்லாம் சொல்லுவார். இப்படி பிறந்து இந்த உழன்ற அந்த உயிர் மனித பிறப்பு எடுக்கும்போது 9,00,000 மனித பிறப்புன்னு சொல்றோம். அப்ப அந்த ஒவ்வொரு சமயங்கள்லயும் முதல்ல நாத்திகம் தான் பேசுவான். நாத்திகம் பேசி நாத்தெழும்பேறுவான். கடவுளே இல்லம்பான். அப்படி கடவுள் கடவுள்ன்னு சொன்னதுனாலயே அவன் அடுத்த பிறப்பு கடவுள ஏதோ ஒரு கடவுள வணங்குற மாரி ஏதோ ஒரு சமயத்துல போடுவார். அப்படி ஒவ்வொரு சமயமா உலகாயதனாகி, ஒவ்வொரு சமயமாயும் மாறி, மாறி, மாறி ஹிந்துவாயி, கிறிஸ்டியனாயி அங்க அந்த வெளிநாடுகள்லாம் பிறந்து, இவன் இந்த இந்தியாவுல பிறக்கறதுக்கே பெரிய தவம் பண்ணி, அப்புறம் அந்த இந்தியாவுலயும் குறிப்பாக தமிழ்நாட்டுல பிறக்கிற மாரி தவம் பண்ணி, இங்க பல சமயங்கள்ல உழன்று, அதுக்கப்புறம் உயர்ந்த சைவ சமயத்துக்கு இவன் வந்து, அதுலயும் சித்தாந்த சைவன் ஆகணும்னா, அது சாதாரண விஷயமே இல்ல. அதனால அந்த அ அ சைவமாம் உள்பெறல் அரிதுன்னு சொல்ற மாரி, இவன் இப்படி எல்லாத்தையும் கடந்து வந்து, இங்க உள்ள வந்தும் நமச்சிவாயங்கிற தீக்கைலாம் தேவையில்லாமா ஃபர்ஸ்ட்டு. தீக்கைன்லாம் ஒண்ணும் கிடையாது. கடவுளே எனக்கு தீக்கை குடுப்பாரு. கடவுள வணங்குனா போதும். திருமுறைகள பாடுறதே தீக்கை. அப்படின்னு என்னென்னமோ கதையெல்லாம் பேசிட்டு, அப்புறம் ஒரு பிறவியில குருநாதர்ன்னு ஒருத்தர் வேணுன்ற எண்ணம் வந்து, அப்புறம் ஒரு குருவை நாடி போயி, அவர்ட்ட சமய தீட்சைய பெற்று, அந்த நமச்சிவாய மந்திரத்த பல பிறவி சொல்வான். அப்படி அந்த மந்திரத்த சொன்னதனுடைய பயனாக ஒரு பிறவியில அவனுக்கு சிவாய நமங்கிற மந்திரம் வாய்க்கும். அருளப்படும். பெருமானால அவனுடைய பக்குவம் வந்த காலத்துல, பக்குவம் வந்துருச்சுன்னா, கூப்ட்டு அந்த சிவாய நமங்கிற மந்திரத்த அருள் செய்வான். அப்படி எப்ப அவனுக்கு அந்த சிவாய நம அப்படிங்கிற 5 எழுத்து ஓதுறானோ, அப்பதான் அவனுக்கு அருள் நாடுங்கிறார். அப்பதான் அந்த துரோதான சக்தி படிப்படியா குறைந்து, இவனுக்கு அருட்சக்தியினுடைய ஆற்றல் என்ன ஆயிட்டு இருக்கும்? அதிகமாயிட்டு வரும் அப்படிங்கிறத நமக்கு இந்த பாடல்ல சொல்றார். அதனால சிவன், அருள், ஆவி, துரோதம், மலம் 5ம் அவன் எழுத்து அஞ்சின் அடைவாம். இவன் நின்று நாமுதலாவோதில் அருள் நாடாது. நாடும் அருள் எப்ப அப்படின்னா, முதலா ஓது நீ சென்று அப்படின்னு இந்த பாடல்ல நமக்கு சுவாமி இந்த 5 எழுத்த
5 எழுத்து பொருள் முறைய நமக்கு சொல்றார். 5 எழுத்துல என்னென்ன ஒவ்வொரு எழுத்தும் எத எத குறிக்குது. அப்ப அந்த 5 எழுத்துல நாம ஓத வேண்டிய 5 எழுத்து. எந்த 5 எழுத்து ஓதுனா அருள் நாடாது, எந்த 5 எழுத்து ஓதுனா அருள் நாடும் அப்படிங்கிறத இந்த பாடல்ல நமக்கு சொல்றார். அப்புறம் அப்புறமும் சொல்றார். இந்த 5 எழுத்த எப்படி எண்ணுவதுன்னு கேட்கிறார். இல்லையா? எப்படி இந்த 5 எழுத்த கணிப்பது? அப்படிங்கிறத நமக்கு அடுத்த பாடல்ல நமக்கு அதையும் சொல்றார். அப்ப அதுல சொல்லும்போது சொல்றாரு, "அண்ணல் முதலா அழகார் எழுத்தைந்தும் எண்ணி, பகல் அற்று இன்பத்தே நண்ணி அருளானது சிவத்தே ஆக்கும் அணுவை இருளானது தீர இன்று" அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த 5 எழுத்தை எப்படி எண்ணணும்? அத ஓதக்கூடிய முறை என்ன? அப்படின்னு நமக்கு சொல்லும்போது, இங்க சொல்லப்படுவது நமக்கு சூக்கும பஞ்சாக்கரத்தினுடைய பயன். இல்லையா? நமச்சிவாயங்கிறது தூல பஞ்சாக்கரம். இல்லையா? நமச்சிவாயங்கிற எழுத்து அந்த முதல் நிலையில சமய தீக்கையும்போது நமக்கு கொடுக்கப்படுறது. இல்லையா? அப்ப நம்ம முதல்ல இந்த குழந்தைங்கலாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல குழந்தைங்கலாம் சத்தம் போட்டு படிம்போம். சத்தமா படி, சத்தமா படி, சத்தமா படிம்போம். அப்புறம் கொஞ்சம் குறிப்பிட்ட காலம் வந்தோனே சைலன்ட் ரீடிங்ன்னு சொல்லுவோம். உனக்கு மட்டும் கேட்கற மாரி படிக்கணும். சைலன்ட் ரீடிங் அப்படின்னு நம்ம ஸ்கூல்ல சொல்லுவோம். அப்ப அவன் சைலன்ட்டா படிப்பான். இன்னும் கொஞ்சம் நல்லா பக்குவமாயி, இப்ப பெரியவங்கலாம் படிக்கும்போது, அப்படியே கண்ணு மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கும்? நகர்ந்துட்டு இருக்கும். கண்ணும் அப்படியே கைய வச்சு படிப்போம். கைய நகர்த்திக்கிட்டே படிப்போம். அந்த மாரி படிப்படியா, படிப்படியா இந்த வர மாரி இந்த தீக்கையிலயும் ஃபர்ஸ்ட்டு நமக்கு குடுக்கக்கூடிய தூல மந்திரம்ங்கிறது சத்தமாக சொல்லக்கூடியது. நமச்சிவாயங்கிற மந்திரம் நம் செவிக்கும், பிறர் செவிக்கும் கேட்கிறபடி சத்தமா சொல்லக்கூடிய மந்திரம். ஆனா, இப்ப நாம பார்த்துட்டு இருக்க மந்திரம் எப்படிப்பட்டதுன்னா, இது சூக்கும 5 எழுத்து அப்படின்னு சொல்றார். இந்த சூக்கும 5 எழுத்து அப்படிங்கிறது, நம் செவிக்கு மட்டும் கேட்கக்கூடிய அடுத்த நிலை. முதல் நிலையில நமச்சிவாயங்கிறது நம் செவிக்கும், பிறர் செவிக்கும் கேட்கிற மாரி சொல்லலாம். இப்ப அடுத்த படி நிலையில நமக்கு சொல்லக்கூடிய சூக்கும பஞ்சாக்கரம் என்பது, சிவய நம அப்படிங்கிற அந்த 5 எழுத்து, பிறர் செவிக்கு கேட்கிற மாரி நம்ம சொல்லக்கூடாது. நம் செவிக்கு கேட்கும்படி சொல்லணும்னு இங்க நமக்கு மணவாசகம் கடந்தார் சொல்றார். இல்லையா? அப்ப அவங்க அந்த குருநாதர் சொன்னாருன்னா ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு பார்க்கிறவங்க எல்லாருமே அடியார பார்த்தா உடனே சிவாய நம. வாய திறந்தா சிவாய நம. அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு. சொல்லக்கூடாதுன்னு சொன்னாலும், இத எத்தன தடவ நம்ம சொன்னாலும், யாரும் திருந்தின பாடும் கிடையாது. யாரும் மாறுன பாடும் கிடையாது. ஏன்னா, அந்த அறிவுல இருக்கக்கூடிய பக்குவம் அவங்கள மாற விடாது. அந்த ஆணவத்தினுடைய செயல்பாடு அவங்கள மாறவே என்ன பண்ணாது? விடாது. அததான் இங்க சொல்றார். அந்த சூக்கும பஞ்சாக்கரத்தினுடைய பயன் என்ன? அப்படி சூக்கும பஞ்சாக்கரத்த நம்ம சூக்குமமா சொல்வதனால் என்ன பயன் ஏற்படும்? அப்படிங்கிறத தான் இங்க சொல்றார். அப்படி சூக்கும பஞ்சாக்கரத்தினுடைய பயன் சொல்லும்போது, "அண்ணல் முதலா அழகார் எழுத்து ஐந்தும்" அப்ப அண்ணல் அப்படிங்கிறது சிவபெருமானை குறிக்கக்கூடிய சொல். அப்ப அந்த அண்ணல் அப்படிங்கிறது சிவம். இல்லையா? அப்ப அந்த சிவம் அப்படிங்கிற எழுத்து, அந்த ங்கிற எழுத்த முதல் எழுத்தாக கொண்டு முதலா அதான் சிவத்தை முதலாக நம்ம சொல்லக்கூடிய அந்த எழுத்து, அதான் அழகார் எழுத்துங்கிறார். நம்மை அழகாக்கக்கூடிய எழுத்துங்கிறார். இல்லையா? அப்படி அந்த அண்ணல் முதலா அழகார் எழுத்து ஐந்தும் இல்லையா? அந்த எழுத்து ஐந்தும், அந்த 5 எழுத்த எண்ணி அப்படின்னு சொல்றார். அந்த 5 எழுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, எண்ணணுங்கிறாரு. இல்லையா? ஏன்னா அந்த மந்திரத்த சொல்லும்போதே மானதம், மந்தம், உரை அப்படின்னு 3 சொல்றோம். இல்லையா? அந்த 5 எழுத்தினுடைய ஏன்னா அந்த உரை அப்படிங்கிறது வாய் விட்டு கூறுதல். அததான் ஓதுதல்ன்னு சொல்றோம். அடுத்து மந்தம் என்பது தனக்கு மட்டும் கேட்குமாறு உச்சரித்தல். மானதம் என்பது அறிவால் கணித்தல். அதுதான் முக்தி பஞ்சாக்கர பொருளின் நிற்றல் அப்படின்னு அர்த்தம். அப்ப இங்கே சொல்லப்படக்கூடிய இந்த எழுத்துல அண்ணல் முதலா அழகார் எழுத்தைந்தும் எண்ணி அப்படின்னா இங்க கணித்தல், தியானித்தல். அந்த எழுத்த என்ன பண்ணணுமா? கணிக்கணும். இல்லையா? கணிக்கணும்னா நினைத்தல், தியானித்தல் அப்படின்ற பொருள்ல சொல்றார். அப்ப அந்த எழுத்து ஐந்தும் எண்ணி எப்ப எண்ணணும் அப்படிங்கிறாரு. இரவு, பகல். பகல் அப்படிங்கிறது. இரவுங்கிறது கேவலம். நாம உறங்கக்கூடிய நிலை. பகல்ங்கிறது நமக்கு சுத்த அவத்தை நடக்கக்கூடிய நிலை. 36 கருவிகளும் செயல்படக்கூடிய அந்த நிலை. இல்லையா? அதனால இந்த இரவு, பகல் அப்ப ராப்பகல் ஏத்துமின் ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு இல்லையா? அப்ப இரவும் பகலும் நினைந்தாலும் எய்த நினைய மாட்டேன் நானு
நம்பி பெருமான் சொல்றார். அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி முந்தியெழும் பழைய வல்வினை மூடாமுன் நம்பி பெருமான் சொல்றார். இல்லையா? அப்ப அந்த 5 எழுத்த எப்ப சொல்லணும்? இடரினும் தளரினும் எனது உருநோய் தொடரினும். தும்மல், இருமல் தொடர்ந்த போழ்தினும். எப்ப இந்த 5 எழுத்த சொல்லணும்னா, எப்பயும் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அததான் இங்க நமக்கு சுவாமி சொல்றாரு. அந்த எழுத்து 5ம் நம்ம எப்பயுமே என்ன பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான். சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுக்காக தான் அந்த 5 எழுத்து நமக்கு சுவாமி குடுத்திருக்கிறார். இல்லையா? அந்த உயிர்களுடைய பக்குவத்துக்கு ஏற்ப அந்த 5 எழுத்து வழங்கப்படுகிறது பெருமானாலேயே. அப்ப இந்த திருவுந்தியார்ல சொல்ற மாரி உள்ளம் உருகில் உடனாவார்ங்கிறார். அப்ப அந்த எழுத்து சொல்லம்போது இந்த உள்ளம் உருகணும். அப்படி உள்ளம் உருகி இந்த 5 எழுத்தை கண்ணீர் மல்க நாம சொல்லம்போது, உள்ளம் உருகில் உடனாவார். நம்ம உடனே அந்த பெருமான் என்ன ஆயிடுவானா, உடனாய் உடனாகி விடுவான். நம்முடன் கலந்து விடுவான்னு சொல்றார். இல்லையா? அதனால அந்த அந்த பெருமான் அந்த பஞ்சாக்கரத்தை உபதேசம் செய்யும்போது, அத நாம அத கணிக்கும்போது, அத எண்ணும்போது, அது எப்படிம்மா ராப்பகலற்று அப்படிங்கிறார். இந்த நேரம் தான்னு இல்ல. இல்லையா? கண்ண மூடுனா அகபூஜை, கண்ண தொறந்தா புறபூஜை அப்படின்னு நம்ம இருக்கணும். அதான் ராப்பகல் அற்ற இடத்தே இருந்து அப்படின்னு திருமந்திரமும் சொல்லுது. திருவுந்தியார்னே சொல்றார். இரவு பகலில்லா இன்ப வெளியூடே விரவி விரவி நின்று உந்தீ பெற அப்படின்னு. அப்ப இந்த இரவும் பகலும் கடந்து உளவா இன்பம் அருவித்து அப்படின்னு இந்த 5 எழுத்து எப்ப சொல்லணும் அப்படின்னா, எப்பயுமே நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிறார். அதனால உறங்க போறதுக்கு முன்னாடி படுத்துட்டா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், தூங்கிட வேண்டியதுதான். காலையில எழுந்திரிக்கும் போதே அந்த 5 எழுத்தோட எந்திரிக்கணுங்கிறார். அப்ப இந்த இரவு முழுக்க கணித்த பலனும் நமக்கு கிடைக்கும்லாம் நமக்கு நூல்கள் சொல்லுது. அப்ப அந்த அண்ணல் முதலா அழகார் எழுத்து 5ம் எண்ணி ராப்பகலற்று அப்ப யார் அந்த மாரி இரவு பகல் பாராம, அந்த திருவருள்ல பொருந்தி, இல்லையா? அப்ப இந்த அவர்கள் அந்த 5 எழுத்த சொல்கிறார்களோ, அவர்களுக்கு என்ன நடக்கும் அப்டின்னா, "இன்பத்தே நண்ணி அருளானது சிவத்தே ஆக்கும். அணுவை இருளானது தீர இன்று" அப்டிங்கிறார். அப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த அந்த திருவருள்ல பொருந்தி, அந்த 5 எழுத்தை எண்ணிக்கிட்டே வந்தா அந்த ஆன்மாவானது அந்த திருவருள்ல பொருந்தும் இல்லையா? திருவருள் பொருந்தி, இந்த ஆன்மாவினுடைய அப்ப அந்த துரோதானம் போணுச்சுன்னா, அருள் சக்தி தான். அப்ப அருள் சக்தி இந்த ஆன்மாவுல பதிய, 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 ஆணவ மலம் நீங்கி, 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 இவன் கேவலம், சகலம் ஆகிய அந்த அவத்தையில இருந்தான் நீங்கி, சுத்தன் ஆயிடுவான். சுத்த அவத்தையில் அந்த சிவானந்தத்துல திளைப்பான். அந்த அருள் சக்தியானவள் இவன் அந்த சிவானந்தத்துல அதான் சொல்றார். அருளானது அந்த திருவருளானது சிவத்தை ஆக்கும். அந்த பெருமானிடம் கொண்டு சேர்த்து விடுவாள். யார அப்படின்னா அணுவை. அணுங்கிறது இங்க உயிரை குறிக்கக்கூடிய அந்த அணுவை. அப்ப அந்த அந்த அணு சிவத்தோட சேரணும்னா, இவனுடைய இருளானது தீர. அப்ப இவனுடைய இருள் என்ன பண்ணணும்? தீரணும். இவனுடைய இருள்ங்கிறது இங்க மலத்தை குறிக்கக்கூடிய சொல். அதனால இந்த மலம் என்ன பண்ணணும்னா, கெடணும். அதனால இந்த அப்ப அந்த தமக்கு அந்த பெருமான் நம் பொருட்டு திருமேனி கொண்டு எழுந்தருளி வந்து இந்த தம்பிரானார் தமக்கு திருநாமமாகிய பஞ்சாட்சரத்தினுடைய உண்மைய அருளிச் செய்ய அவன் அருள் செய்ய நாம கேட்டும் இல்லையா? அப்புறம் உள்ளபடி காட்ட கண்டும் அந்த 5 எழுத்து பெருமானுடைய திருமேனியில எப்படி அமைந்திருக்குன்னு அவன் காட்ட நாம் கண்டும் அந்த சொரூபம் அனாதியே நம்மிடத்திலேயே கூடி நிற்கின்ற அந்த முறைமை அந்த 5 எழுத்த வெளியே காட்டி அது வேற எங்கும் இல்ல உனக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு அவர் காட்டும் அந்த முறையிலே கூட்ட கூடியும் ஆகிய அந்த 3 வகையிலும் கண்டவர்கள் தீவர்கள் இல்லையா? அவர்கள் எப்படி இருப்பாங்க? நெருப்பிலிட்ட மெழுகு போல உருகி அந்த பேரின்பு கூர்ந்து இல்லையா? அந்த கரையழிந்து என்ன மாமரம் வேர்பறித்து அப்படின்னு சொல்றாரு மாணிக்கவாசக பெருமான். அந்த அன்பெனுமாறு கரையது புரள அப்படின்னு மாணிக்கவாசக பெருமான் சொல்ற மாரி அந்த கரைகளை எல்லாம் இடித்து கொண்டு இல்லையா? அப்ப அந்த அக்னி கலந்த மெழுகு போல என்ன பண்ற அந்த அருளியுள்ளதை உணர்தல் தான் நன்று. அப்படி உணர்ந்து இப்படிப்பட்ட பெருமான் நமக்காக இறங்கி வந்து இல்லையா? அவன் எப்படிப்பட்ட பெருமான் அவன் இந்த அவனுடைய ஆற்றலோ, அவனுடைய செயல்பாடுகளோ, அவனுடைய அறிவோ, அவனுடைய கருணையோ எதுக்குமே இணையில்ல. அவன் எ அப்படிப்பட்ட உயர்ந்த பெருமான் இந்த சின்ன உயிர்களுக்காக கருணை கொண்டு கீழ இறங்கி வரான். அந்த மண்ணுல இறங்கி, அவன் ஒரு மானுட சட்டைய தாங்கிக் கொண்டு,
இந்த நமக்கு தீக்கை செய்து இந்த அஞ்செழுத்தை வந்து இப்படி உபதேசம் செய்து நிற்கிறானே அப்படின்னு நினைக்கும் போதே, அப்பா அவனுடைய கருணையை நினைக்கும் போதே, இப்படி ஒரு பெருமான் நமக்கு வந்து அருள் செய்திருக்கானேன்னு அந்த கருணையை நினைத்து நினைத்து இவன் அவனுடைய அந்த அஞ்செழுத்தை சொல்லி அந்த சிவஸ்வரூபமாய் சிவனென நிற்பருங்கிறார் இல்லையா? அப்ப அந்த கரை போய் அந்த ஆன்ம சொரூபம் மறைந்து அவன் சிவஸ்வரூபமாய் சிவனென நிற்பர். அதான் முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து அவன் குருவாக வந்து அந்த பக்தி நெறியை நமக்கு அறிவித்து பக்தி நெறி அறிவித்து பல வினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அப்படின்னு இவனுடைய அறிவுல இருக்க அழுக்கெல்லாம் போக 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 இவனுடைய கரையெல்லாம் நீங்க இந்த ஆன்மாவானது சிவஸ்வரூபம் பெற்று இல்லையா இவனும் புனிதனாகி இல்லையா அது ராப்பகலற்ற இடம். அதுதான் நினைப்பும் மறப்பும் அற்று அந்த சுகத்துல இருக்கக்கூடிய அந்த நிலையத்தான் நம்ம இந்த ராப்பகலற்ற இடம் சொல்றோம். அப்படி அந்த திருவைந்து எழுத்தால் சாதிக்கப்படும் பொருள் அதுவே. ஏன்னா அதுதான் நமக்கு வேணும். ஏன்னா இங்க ஆசு அப்படிங்கிறது ஆணவம் இல்லையா? ஆசின் அப்படிங்கிறது ஆணவ மலத்தால் நமக்கு நமக்கு எப்பயுமே இந்த மறைப்பும் இருளும் தான் ஏற்படுது. அப்ப அந்த இறைவன் நமக்கு குருநாதனாக இறங்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வினைகளை தீர்த்து இல்லையா? அந்த பெருமான் நம்மள அந்த மாயை சார்பும் அருட்சார்பும் உயிருக்கு எய்துவதை இல்லையா? அந்த இல்லாம அந்த மாயை சார்பு ஏற்படாம நம்மள என்ன பண்றான்? அந்த பெருமான் அவனுடைய திருவடி ஞானத்திலேயே நம்மள சிவமாக்கி கொள்கிறான் இல்லையா? அந்த சிவ பூசையை நமஸ்காரம் செய்யும் பொழுதும் விழுந்து வணங்கும் போதும் இந்த அங்கத்தை மண்ணுக்காக்கி ஆர்வத்தை உனக்கே தந்து பங்கத்தை போக மாற்றி பாவித்தேன் பரமான் என்னை பாவித்தேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த அங்கத்தை எல்லாம் மண்ணுக்காக்கி ஆர்வத்தை எல்லாம் சிவத்துக்கிட்ட வைக்கணும் இல்லையா? அப்படி அந்த பெருமானை நினைக்கணும் இல்லையா? அதனால அப்படி விழுந்தது பசு எழுந்தது ஆன்மாம்பார். ஏன்னா அந்த பாச பசுன்னு பேரு. அப்ப விடும்போது பசு எடும்போது ஆன்மா பாசம் நீங்கிய ஆன்மா. அதான் இங்க பங்கத்தை போக மாற்றி அப்ப சேராகி அந்த ஆணவ கண்ம மாயை இதெல்லாம் மலம் நமக்கு சேரு. அந்த மலத்தை போகும்படி நினைத்து உன்னை பாவித்தேன் பரமா அப்படின்னு அப்பர் பெருமான் என்ன பண்றாரு சொல்றார். அப்பரின் அந்த செயல் அப்படி நம்ம இருக்கணும். அப்படிதான் அந்த பூஜை இருக்கணும். அப்ப விடும்போது பசு எழும்போது ஆன்மாங்கிற அந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். அது யார் தருவான்னா பெருமான் தான் தரணும். அதனால அந்த ஆணவ மாயை கரும மலங்கள் போய் அந்த உபதேச குருபர சம்பிரதாயமோடு ஏயும் நெறியது பெறுவேணும் அப்படின்னு அருணகிரிநாத பெருமானும் பெறார் இல்லையா? அந்த ஆணவ மாயை கண்மையெல்லாம் போய் எனக்கு எப்ப அந்த உபதேசத்தை வழங்குவீர்கள் அப்படின்னு பெரியவங்க எல்லாருமே அந்த தீட்சையை அந்த உபதேசத்தை எதிர்நோக்கியே இருக்காங்க. அததான் இங்க திரும்ப திரும்ப சொல்றார். அப்ப அந்த அண்ணல் முதலா அழகார் எழுத்தைந்தும் அந்த எழுத்து ஐந்தும் நம்ம சொன்னோம்னா அந்த அண்ணல் முதலாக இருக்கக்கூடிய அந்த சிவய நம அப்படிங்கிற அந்த எழுத்தை முதல் அந்த அழகு பொருந்த அதான் அழகு பொருந்திய பஞ்சாக்கரம்ங்கிறார். ஏன்னா நம்ம இந்த ஆன்மாவை அழகாக்கக்கூடிய பஞ்சாக்கரம். அப்ப அது எண்ணில் அப்படின்னா அது இடைவிடாது உச்சரிக்க இல்லையா? அப்படி உச்சரிக்க இந்த ஆன்மாவுக்கு ஆணவ மலம் நீங்கி அந்த அருள் சக்தியான அந்த பெருமான் அருள் சக்தியாகி வீட்டின்பமாகி அந்த சிவத்திலே நம்மளை பொருந்தும்படி செய்வான் அப்படிங்கிறது தான் இந்த பாடல்ல நமக்கு சொல்றாரு. அதனால நமக்கு இன்றைக்கு நம்ம இன்னைக்கு பார்த்தது பூரா 5 எழுத்து. அந்த 5 எழுத்துல நமச்சிவாயங்கிறது எப்படி பெருமான் நம்ம சிவாய நமச்சிவாயங்கிற அந்த எழுத்துக்கள் பெருமான் எப்படி அந்த அவனுடைய அங்கத்துல பொருந்தி இருக்கிறதுங்கிறத பார்த்தோம். நாம ஓத வேண்டிய 5 எழுத்து எதுன்னு பார்த்தோம். அந்த 5 எழுத்து 5 எழுத்து அழிந்தாலும் அதனுடைய பொருள் ஒரு காலமும் அழியாது அப்படின்னு அந்த அதையும் பார்த்தோம். 5 எழுத்து பொருள் முறை அப்படிங்கிற இந்த சிவய நமங்கிற அந்த உபதேசம் எப்படி நடக்குதுங்கிறத பார்த்தோம். அந்த 5 எழுத்துல நாம எந்த 5 எழுத்த சொன்னா நமக்கு அருள் கிடைக்கும், எந்த 5 எழுத்த சொன்னா அருள் கிடைக்காது, அந்த 5 எழுத்த நாம ஓதுனா என்ன பயன், அதை எப்படி நாம எண்ணணும். அப்ப ராப்பகலற்று எண்ணணும். அப்படி எண்ணுனா என்னவாகும்? அருளானது சிவத்தே நம்ம கொண்டு சேர்க்கும். அந்த 5 எழுத்து சொல்லக்கூடிய அந்த பயனையும் நம்ம பார்த்திருக்கோம். வரக்கூடிய வகுப்புல அந்த 5 எழுத்தை எப்படி ஓதணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஓது முறைய அடுத்த பாடல்ல நமக்கு சொல்றாரு. மீண்டும் அடுத்த ஒரு வகுப்புல நம்ம அதை தொடர்ந்து சிந்திப்போம் என்று கூறி
அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளாரடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞானுபானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுத்துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் தைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ. திருச்சிற்றம்பலம். அருள் தரும் அகிலாண்டேஸ்வரி அம்மையுடனாகிய அருள்மிகு காய நிர்மலேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. மணவாசகம் கடந்த நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றி சாமி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பு நம்முடைய சேனலில் நடந்து வருகிறது. அதிலே உண்மை விளக்கம் என்கிற பகுதியை நமக்கெல்லாம் பயிற்சி அளித்து வருகிறார் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சித்தாந்த ரத்னம் சைவ நெறி செம்மல் சிவ திரு ஸ்ரீதேவ் ஐயா அவர்கள். அவருடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார பெருமக்களை பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலை வணங்கி நிகழ்ச்சி நீதி நிறைவு செய்வோம். இந்த நிகழ்ச்சியில் 5 எழுத்து உச்சரிக்கும் விதமும் 5 எழுத்தை உபதேசிக்கும் முறையும் அதனுடைய வடிவம் குறித்தும் ஐயா அவர்கள் நமக்கெல்லாம் 39, 40, அதாவது உண்மை விளக்கம் பகுதியில் 39, 40வது பாடல்களில் நமக்கெல்லாம் உரையாற்றி நமக்கெல்லாம் செய்தி அளித்திருக்கிறார்கள். அடியார் பெருமக்கள் இந்த உபதேசம் குறித்து ஐயா பேசினார்கள். சமய தீட்சை குறித்து, அப்புறம் சிவ தீட்சை குறித்தும், அது குரு மூலமாக எப்படி பெறுவது குறித்தும் ஐயா அவர்கள் பேசியிருந்தார்கள். ஐயா அவர்கள் நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். அதன்படி சமய தீட்சை வேண்டுவோர் தனிப்பட்ட முறையில் கட்புலன் வாயிலாக ஐயா அவர்களை தொடர்பு கொள்ளும்படி பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். அந்த சமய தீட்சையை பெற்றுக்கொள்வது எப்படி என்று உங்களுக்கு ஐயப்பாடு ஏதாவது கேள்வி இருக்குமாயின் அவருடைய எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். அடுத்து சரியாக 9:05 மேல அவருடைய ஆரூரன் நம்பி ஆரூரன் என்ற ஒரு புதிய சேனலை ஓபன் பண்ணியிருக்காங்க. அந்த சேனல்லே நீங்க போயிட்டு பித்தா பிறை சூடி இந்த 7ஆம் திருமுறை முறையாக பாராயணம் செய்து வருகிறார்கள். விளக்கத்தோடு பண்ணோடு பாடி வருகிறார்கள். அந்த நிகழ்ச்சியிலும் அடியார் பெருமக்கள் போய் கலந்து கொள்ளும்படி அதுக்கான லிங்கையும் இந்த குழுவில் போடுறோம். அதை நீங்க பாத்துக்குங்க. உங்களுக்கு பெரிய புராண வகுப்புல இருந்தீங்கன்னா பெரிய புராண குழுவில் உங்களுக்கு அந்த நம்பி ஆரூரனுடைய இணைப்பு வரும். அதுலயே நீங்க போனீங்கன்னா ஐயா எடுக்கிற அந்த வகுப்பையும் நீங்க தினமும் 9 மணிக்கு மேல அங்க நீங்க போய் பயிலலாம் என்று கூறி நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அத்துணை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்ட சிவையே நம்ம என்ற மந்திரத்தை வெளிப்படையாக சொல்லாமல் உள்முகமாக சொல்ல வேண்டும் என்பதை குறித்தும், நமச்சிவாய் என்கிற மந்திரம் அருள் மற்றும் அருள் தராது. உலகில் நமக்கு பல பாடங்களை கொடுத்து உலகியல் செல்வங்களை, உலகியல் விஷயங்களை, நிலையில்லாத பொருள்கள் எல்லாம் நமக்கு நிலையில்லாத பொருள்கள் என்று நமக்கு எல்லாம் உய்வை காட்டி கொடுத்து பிறகு நம்ம உய்வதற்காக சிவயனம் என்ற மந்திரத்தை குரு மூலமாக நமக்கு கிடைக்கும் என்கிற ஒரு பெரிய விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம ஒரு முறையாக ஒரு ஞானாசிரியர் மூலம் பெற்றுக்கொள்வது பெரிய பாக்கியம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அத்தனை உள்ளங்களும் பாக்கியசாலிகள். முன்னும் செய்த தவத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, உண்மை விளக்கம் பகுதிக்கு. அந்த வகையில நீங்க முறையா சமய தீட்சை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஐயாவை தொடர்பு கொள்ளுங்க. 2 விதமான, ஒண்ணு திருவாடுதுறை ஆதீனத்தில் அவங்க தொடர்புபடுத்தி கொடுப்பாங்க. இன்னொன்னு நம்ம ஒளியரசு ஐயா இருக்காங்க. அவங்க எல்லாம் அவருக்கான நாள் கிழமை எல்லாம் ஐயா போட்டிருக்காங்க. அதையும் நீங்க அடியார் பெருமக்கள் கவனத்தில் எடுத்துக்குங்க. உங்களுக்கு வேண்டுவதை தருவதற்கு தான் ஞானாசிரியர்லாம் காத்திருக்காங்க. ஒரு காலத்துல நம்ம ஆசிரியர்கள் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்தோம். நமக்கெல்லாம் யார் சொல்லி தருவாங்கன்னு ஏங்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு சாமி நம்முடைய இல்லறத்துக்கே கைபேசி மூலியமாவே நமக்கு செய்திகளை கொடுக்குறாருன்னா அது செய்த பெரும் பாக்கியத்தினால உங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே செய்தி கிடைக்குது. அந்த வகையில சமய தீட்சை வேணுன்றவங்க ஐயாவை தொடர்பு கொள்ளலாம். அடுத்து நம்ம இந்த குழுவிலையும் அடியனையும் தொடர்பு கொண்டீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த திருவாடுதுறை ஆதீனத்தினுடைய நாட்களையும் எப்போ அந்த சமய தீட்சை கொடுக்குறாங்கன்றது கார்த்திகை மாசத்துல சொல்லுவேன். அடுத்து இந்த ஒளியரசு ஐயாருடைய விளம்பரம் வந்திருக்குது. ஐயா தான் போட்டிருக்காங்க. அந்த தகவலையும் உங்களுக்கு நான் பரிமாறுவேன். 4 கிழமை எல்லாத்தையும் நீங்க அந்த முகவரியை பார்த்து நீங்க சமய தீட்சைக்கு முயற்சி செய்யலாம். ஒரு முறையா
எதையும் அணுகணுன்றது ஐயாவுடைய கோட்பாடு. அந்த வகையில் ஐயாவுடைய பொற்பாதங்களை மீண்டும் மனமொழி மெய்களாலே வணங்கி, ஏதாவது ஐயம் இருப்பின் நீங்கள் கட்புலன் வாயிலாக தெரிவிக்கலாம். அவர்களுக்கு அடுத்து அந்த நம்பி ஆரூரனுடைய சேனல்ல அடுத்து வகுப்பு இருப்பதால் இதை சுருக்கமாக முடிக்கிறோம். நற்றுணையாவது நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்லவண்ணம் வாழலாம் வைகளும் இனி நல்லகதிக்கு யாதும் ஒரு குறைவிலை கண்ணின் நல்ல தரும் கழுமல வலநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளபரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கோருசை தனிவேல் வாழ்க முக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனிதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் பொங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மீண்டும் ஒருமுறை நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் வருகிற செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்ற தலைப்பின் கீழே உண்மை விளக்கும் பகுதியை சிந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாய். நன்றி சிறியவையா. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றிங்க. ஐயா ஏதாவது தீட்சையை பத்தி எதனா சொல்லணும்னா சொல்லிடுங்க. யாருக்கா ஒரு 5 நிமிஷம் ஏதாவது பாடத்துல சந்தேகம் இருந்தா கேட்கட்டும். கேட்கலாம் ஐயா. ஏன் நீங்க வந்து அங்க வகுப்புக்கு போறீங்கன்னா முடிச்சிட்டேன் நானு. இருக்கு. ஒரு 5 நிமிஷம் ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்புறம் அதை அவங்க மனசுல வச்சுட்டு இருப்பாங்கல்ல. இப்போ இதுகார கேட்ட அடியார் பெருமக்களுக்கு ஏதாவது சந்தேகம், ஏதாவது கேள்வி ஏதாவது எழுப்பணும்னா நிச்சயம் கேட்கலாங்க. பழைய அடியார், புத்து அடியார், நிகழ்ச்சிக்கு வந்த புதுசா வந்தவங்க ஏதாவது சந்தேகம் இருந்தால் நிச்சயம் கேட்கலாம். கைகளை உயர்த்தணும்னா நடுவில் இருக்க பொத்தானை அழுத்துங்க. ஆரூர் அடிமை வந்திருக்கீங்க, காளிமுத்து ஐயா வந்திருக்கீங்க, நடுவில் இருக்க பொத்தானை அழுத்துங்க. நடுவில் இருக்க பட்டன் அழுத்தினா ஐயா கிட்ட நீங்க பேசலாம். ஐயா நீங்க 1 மணி நேரம் பேசுனீங்க, எனக்கு இந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது, இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த விஷயம் எனக்கு வேணும் அப்படின்னா கிருஷ்ணமூர்த்தி ஐயா கேட்டிருந்தார் இன்னைக்கு தீட்சை நான் வேணும் அப்படின்ட்டு. கிருஷ்ணமூர்த்தி ஐயா பேசுறீங்களா? ஐயா சிவாய நம. ஐயா வணக்கம் ஐயா. சிவாய நம. வாங்க நீங்க சொல்லிட்டீங்க சிவாய நமன்னு சொல்லுங்க. ஐயா கிட்ட பேசுங்க. நீங்க தான் சொன்னார் அந்த மதத்தை குறித்து. அதான் இப்ப நீங்க ஏற்கனவே ஒருத்தர் வழிகாட்டிட்டீங்க. சோ அதனால பாண்டிச்சேரி அம்மையார்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்க ஐயா. அதனால அது ஒரு முகமா போயிட்டோம். அதுதான் இவருடைய நிகழ்வு வந்து ஐயாவும் அங்கதான் வர போறாரு. ஸ்ரீதேவ் ஐயாவும் அங்கதான் வர போறாரு. அதனால சரி ஐயா, எதுக்கு கேட்டதே எல்லாருக்கிட்ட கேட்டு வேற யாராவது சந்தேகம் கேட்பாங்க, அதுக்காக இடம் கொடுத்துறேன். கண்டிப்பா திலகவதி அம்மா சொல்றாரு நினைக்கிறேன். நிச்சயம் வந்து திருவாரூர் ஆதீனத்துல வந்து சமய தீட்சை வாங்கணும்னு பிரியப்படுறவங்க நிச்சயம் வந்து அம்மையாரோட எண்கள் கொடுத்துடுறேன். ஆமா அந்த பக்கமும் வாங்குங்க. எது உங்களுக்கு மனசுக்கு படுதோ அங்க வந்து அந்த அடிப்படை அந்த விஷயங்களை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இன்னைக்கு நிகழ்ச்சி அது மையமா தான் இருக்கு. ஆமா, இந்த சிவதீட்சை போன வகுப்புல கூட வேற யாராவது சிவதீட்சை வந்து கிடைக்குமா, தானா கிடைக்குமா அப்படி ஏதோ ஒரு சந்தேகத்தை இருந்தேன். இப்போ ஏதோ ஆண்டவன் அதனால இந்த இதுலயும் நான் கலந்துக்கிறேன் ஐயா. கண்டிப்பா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகிழ்ச்சி வழிகாட்டுறதுக்கு தானே. நன்றி. எப்படியாவது கடை தேரணும். வாங்க நிறைய திருச்சிற்றம்பலம் ஐயா. தேவையா வாங்கம்மா. இப்பதான் ஐயா கலந்தேன். இப்பதான் வந்தேன் நானு. கேட்க முடியாது போயிடுச்சு. ஐயா பதிவு போடுவாங்கம்மா, கேட்டுக்கோங்க. கேட்டுக்கிறேன் ஐயா. சிவா சந்தேகம் இருக்குங்களா? ஏன்னா அடுத்து நம்பி ஆரோன் வகுப்பு இருக்கு. ஐயா நிறைய செஞ்சலாம் சாமி. நிறைவு செய்யலாங்க. நன்றிங்க. நன்றி. சிவாயிரம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். செல்வம் இருக்கீங்களா? செல்வம் மீனாட்சி. நிகழ்ச்சி கேட்டுங்க. அனைத்து அடியா திருவடி வணங்கிறீங்க. அதாவது சாமி வாங்குறது பெருசு இல்ல, ஒரு இடத்தை தேர்வு செஞ்சுட்டீங்க, பெரிய லிங்கம் ஆவுடையாரெல்லாம் வாங்கிட்டீங்க. ஆனா முறையா அணுகிறது எப்படின்னு ஐயா சொன்னாரு பாருங்க. ஆமாங்க ஐயா. கேளுங்க ஐயா. ஒரு ஞானாசிரியர் அவரு. சாமி வாங்கி நம்ம எவ்வளவு விலை கொடுத்து வாங்குறது பெருசு இல்ல, கோயில் கட்டுறது பெருசு இல்ல, நம்ம முறையா சில விஷயங்கள்லாம் பெற்று இருக்கணும். சிவபெருமானுடைய பெரும் கருணையினால இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்திருக்கீங்க. ஐயா பேசலாம் காது கொடுத்து கேட்டிருப்பீங்க. ஒண்ணு திருவாரூர் ஆதீனத்துக்கு போயிடுங்க, இல்லைன்னா ஐயா ஒரு விளம்பரம். ஒரு ஐயா அது எங்கங்க ஐயா அது நடக்குது?
அது செய்தவையா? எடப்பாடின்னு சொன்னீங்க. ஆ, ஆ. எடப்பாடி. ஆமா, அது ஆமா. அது அந்த 2 டீட்டெயில் இடத்துக்கு ஃபோன் நம்பர் இருக்குங்க. அந்த ஃபோன் நம்பருக்கு நம்ம ஃபோன் பண்ணி ஆ, வெரிஃபை பண்ணிக்கலாம். ஐயா நீங்க குரூப்ல போட்டுக்கிறீங்க பாத்துங்க ஐயா. ஆ. ஐயாவே போட்டுக்கிறாருங்க. ஸ்ரீதேவ ஐயா தான் குரூப்ல போட்டுக்கிறாரு பாத்துங்க ஐயா நானு. ரொம்ப சந்தோஷங்க. மகிழ்ச்சி. ஒண்ணு அப்படி இல்லன்னா திலகவதி அம்மா தொடர்பு கொண்டு திருவாரூர் ராஜனத்துக்கு போறது உத்தமம். சரியா? சரிங்க, சரிங்க. ஐயா ஆமா. வந்து சொன்னதுல ஐயா வந்து சொன்னதுல என்ன சந்தோஷம் பாத்தீங்கன்னா, சாமி வந்து நம்ம சிலை நேத்துமா விக்கிறோம், பிரதிஷ்டை பண்றோம். ஆமா. நம்மள நெனச்சு சிலைய வச்சு வணங்குறாங்களே, சரி இதுல போய் நம்ம எழுந்தருள் செய்வோம் அப்படின்னு ஐயா சொன்னாருங்களே, அதெல்லாம் கேட்டது ரொம்ப சந்தோஷப்படுறேங்க ஐயா. அதாவது உண்மைதாங்க. வந்து ரொம்ப உண்மைதான். ஐயா வந்து அவ்வளவு நேரம் பேசுறது வந்து இதை கேட்கணும்னே சாமி இன்னைக்கு எல்லாம் வல்ல பாலபுரீஸ்வரர் வந்து அடியனை குரூப்ல வர வச்சாருன்னு நினைக்கிறேங்க ஐயா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க ஐயா. 4 வருஷமா தெரிஞ்சுக்கிட்டேன். 5 வருஷமா ஆமாங்க ஐயா. 4 வருஷமா 5 வருஷமா சாமி வணங்குறது இந்த கொஞ்ச நேரத்துல 1 வருஷம் சாமி கிட்ட போன மாதிரி நான் உணர்றேங்க ஐயா. ஐயா ஆ. வந்து நிறைய உணர்ந்துக்கிறாரு. அவர் திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. உங்க திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா அப்படின்னு. பெருமானை தாங்க வணங்கணும் வைத்தியநாதா. இல்லைங்க ஐயா. என்ன நிறைய பண்றாரு? அதாவது வந்து சாமி வந்து என்னங்க ஐயா சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. சொல்லுங்க. அவரு பேச பேச கேட்டுனே நம்பல இருக்குதுங்க ஐயா. சரிங்க. அது கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல். ஆமாங்க ஆமாங்க சரிங்க. அதாவது கேட்கிறதோட இல்லாம ஆமா. ஆமாங்க ஆமாங்க ஐயா. இறைவனால படைக்கப்பட்ட அறிவு வந்து அந்த ஐயா சொன்னாருங்களா ஐயா, தான் அறிவுன்னு நினைக்குது அப்படின்னு சொன்னா அதெல்லாம் வந்து கேட்கும்போது ரொம்ப என்ன சொல்றதுன்னு எனக்கு பேச தெரியலங்க ஐயா. சொல்ல வரலங்க ஐயா. உண்மை, 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 உண்மை. ஆமா, ஆமா. 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 இறைவன் உணர்த்ததான் நம்மளுக்கு அறிவு இல்லையா? அவன் உணர்த்தாத வரைக்கும் நமக்கு அறிவு கிடையாது. ஆமா. ஆமாங்க ஐயா. சிவ சிவா நன்றி. சிவ. அற்புதம், அற்புதம். நீங்களும் மீனாட்சியும் விரைவில் ஐயா சொன்ன மாதிரி ஒரு முறையா வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க கோயில் எழுப்புற வேலையை நீங்க தொடங்கணும்னு நான் பணிவன்போடு இந்த குழு சார்பாகவும் ஐயா சார்பாகவும் கேட்டுக்கிறேன். சரியா? சரிங்க ஐயா சரிங்க ஐயா. ஆமா, ஆமா. சிவா. நிச்சயம், நிச்சயம், நிச்சயம். ஆமா. எல்லாருக்கும் அந்த கேள்வி இருந்ததுங்க. நாங்கலாம் எதுக்கு தீட்சை வாங்கணும்? 63 பேர் வாங்குனாங்களா? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ஆனா நீங்க ஒரு பெரும் பணி செய்றீங்க. அந்த பெருமை உண்மையிலேயே அற்புதமா இருக்கு. அந்த லிங்கத்தை பார்த்தோனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அது அழகா உங்களுக்கு ஏத்த மாதிரி அது அமைஞ்சு போச்சு. எப்படிலாம் நீங்க முறையா கோயில் கட்ட போறீங்கன்னா, நீங்க எப்படி இருக்கணும்ன்றதுக்கு சாமி என்ன பண்றாரு? ஒரு களத்தை கொண்டாந்து இங்க குடுக்குறாரு. சரியா? சரி சிவா. ஐயா அந்த ஆ. தீட்சத்தை பத்தி நீங்க அன்னைக்கு சொன்னீங்களா ஐயா, அப்பவே நான் அதனுடைய நான் புரிஞ்சுக்கிறேங்க ஐயா. நல்லது அதனால சாமி. நல்லது. ஐயாவும் குரூப்ல போட்டிருந்தாரு, ஸ்ரீதேவ் ஐயாவும் குரூப்ல போட்டிருந்தாரு, பார்த்தேன் நானு. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. அது கண்டிப்பா வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேங்க ஐயா. சந்தோஷங்க. மகிழ்ச்சி. விரைவில நீங்க அத போய் வாங்குவீங்க. சரியா? சரிங்க ஐயா சரிங்க ஐயா. சிவா. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. நற்றுணையாவது நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் இருக்குங்க. எல்லாருக்கும் சாமி தொண்டுன்ற ஒரு பிரியம் இருக்கும். ஏன் நாங்கலாம் போய் தொடக்கூடாதா? நாங்கலாம் பண்ணக்கூடாதா? நாங்கலாம் பூ பறிக்கக்கூடாதா? நாங்கலாம் தண்ணி ஊத்தக்கூடாதா? எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும் சாமி. அந்த ஏக்கத்த நிறைவேற்றுறதுக்கு தான் சாமி இறங்கி வரார். குருபரனா இறங்கி வந்து இப்படிலாம் நமக்கு உபதேசம் பண்ணி, உங்களுடைய அபிலாஷைகள் அந்த உங் உங்க நீங்க உங்க உங்க ஜீவன் கடை தேர்றதுக்கு தான் இவ்வளவு கூத்தம். இந்த நிகழ்ச்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவர் அதுக்காக சொல்லல. ஸ்ரீதேவையா தன்னுடைய உயிருக்காக சொல்லல. பொதுவா நம்ம உயிர்கள் எல்லாமே கடை தேறுவதற்கு தான் இப்ப இந்த 1 மணி நேர நிகழ்ச்சியே. ஆமா. எல்லா உயிரும் கடை தேறி வராதா? ஒண்ணு தேறாதா? ஒரு ஆள் வரமாட்டாங்களா? ஏதாவது ஒண்ணு புரிஞ்சுக்காதா? ஒண்ணு வந்து சிவாய நமன்ற மந்திரத்த உள்ள உச்சரிச்சு குருநாதர தேடி வராதா? அப்படின்ற மாரி ஏக்கத்தோட தான் ஐயா வந்து பரோபகாரம் செய்றாங்க. அந்த வகையில மீண்டும் ஒரு முறை இப்படி ஒரு தன்னலம் கருதாம எல்லாரும் உய்வு அடையணும் அப்படின்ற ஒரு பெரும் உள்ளம் உள்ளவங்க தான். அத தமக்கென்ன முயல மாட்டாங்களாம் சான்றோர்கள்லாம். இன்னொருத்தருக்காக தான் முயலுவாங்களாம். அப்படிப்பட்ட உள்ளங்கள் வந்து நீடூழி வாழணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு நம்ம நிறைவு செய்வோம். துணையாவது நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். நன்றிங்க. விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. வணக்கம், வணக்கம். வாங்க, வாங்க. சரி.